வாசிகள்கிட்ட சொர்க்க வாசிகள் கேட்பாங்களாம், நீங்க ஏன் நரகத்துக்கு வந்த, நீங்க நரகத்துக்கு வந்த காரணம் என்னன்னு ஒரு ஒரு செட்டொன்று போடுவாங்களாம். சொர்க்கவாசிகள் அவங்க ஃப்ரீயாக தான் நினைக்கிற. அப்போ அவங்க ஒரு செட்டொன்று போட்ட நேரத்தில் நரகவாசிகள் அழுது கொண்டு சொல்லுவாங்களாம், கவலையோடு சொல்லுவாங்களாம், லவ் குன்னா நஸ்மவ் அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். சூரத்துல் முல்க்ல அல்லாஹ் தஆலா சொல்றார், தபாரக்கல்லதி சூரால. நாங்கள் கொஞ்சம் எங்களோட மூளையை கொஞ்சம் பயன்படுத்தி இருந்தால், என் பிரெயினை நான் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தால், அல்லாத அந்த பிரெயினை நான் எந்த அளவுக்கு மேக்சிமமாக யூஸ் பண்ணிருமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருந்தால், என் ஐம்புலன்களை நான் சரியா யூஸ் பண்ணியிருந்தால், நான் இந்த சுட்டெரிக்கப்படக்கூடிய இந்த நரகத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன்னு சொல்லி எப்போ தெரியுமா கவலைப்படுவாங்க? அந்த நரகத்துக்கு போனதுக்கு பிறகு நரகவாசிகள் கவலைப்படுவாங்க. பாருங்க, ஒருத்தர் நரகத்துக்கு போறதுக்கு காரணமே குர்ஆன் சொல்ல என்னண்டா, நீங்கள் உங்களோட பிரெயின், உங்களோட அறிவு, உங்களோட சிந்தனை, உங்களோட பிரெயினுக்கு கொடுக்கக்கூடிய டைம், அவர் அல்லாவுடைய அந்த அருளை நீங்கள் பயன்படுத்துறது தான் முக்கியமான காரணம். இன்னொரு வகையில் சொன்னால், அல்லாவை நீங்கள் விளங்குறதுக்கு, அல்லாவோட நெருங்குறதுக்கும் எது தெரியுமா உங்களுக்கு தேவை? இந்த பிரெயின் டெவலப்மெண்ட் உங்களுக்கு தேவை. மறுபக்கம், அல்லா விட்டு நீங்கள் தூரமாகிறேன்னு சொன்னால், ஷைத்தான் உங்களுக்கு நெருங்குறேன்னு சொன்னால், ஷைத்தான் உங்களோட பிரெயின் அப்படியே மங்கலாக்கி கொண்டு போறான், மறைச்சி கொண்டு போறான், அந்த ஒளியை இல்லாமல் ஆக்கி கொண்டு போறான். நீங்க படிப்படியாக வேறொரு மனோ இச்சையின் படி போறீங்க. பிரெயினை விட்டுட்டு நீங்க மனோ இச்சையின் படி போறீங்க ஷைத்தான பின்னால. இந்த ஆயத்தை பாருங்க, இன்ன ஷர்ர தவாபி இந்தல்லாஹி அஸ்ஸும்முல் புக்முல் லதீன லா யாகிலூன். உலகத்திலே ஆக ஆக மோசமான, ஆக கீழ்த்தரமான, அல்லோட வேறு பாருங்க, ஆக கீழ்த்தரமான கெட்ட, அல்லாவிடத்தில் கெட்ட படைப்பு யாரு தெரியுமா? கெட்ட படைப்பு, ஆக மோசமான, அல்லாவுக்கு வெறுக்கத்தக்க படைப்பு யாருன்னு சொன்னால், அவங்களுக்கு காதிக்கிற, அவங்களுக்கு வாயிக்கிற, எல்லா ஐம்புலன்களும் மீக்கிற, ஆனா அவங்க லா யௌகிலூன், சிந்திக்க மாட்டாங்க, பிரெயினை யூஸ் பண்றல அவங்க. எல்லாம் இனி அப்படியே வாழ்ந்துட்டு போம். எங்களோட உண்மை வாப்பா என்னையும் வளர்த்த மாதிரி எனக்கு ஒரு அறிவு ஒன்று கிடைச்சி, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பின்பற்றிட்டு இப்போ புக்கை வாசிக்கிறல்ல, பிரெயின் சம்மந்தமாக படிக்கிறல்ல, பிள்ளைகளுக்கும் பிரெயின் சம்மந்தமான டெவலப்மெண்ட்டை கொடுக்குறல்ல, பிரெயின்ல இருக்கிற அற்புதங்களை படிக்கிறல்ல. ஜஸ்ட் நான் முஸ்லீமாக பிறந்து எங்கள் உமா அப்பா பிறக்கும்போது பர்த் சர்டிஃபிகேட்டில் உமா அப்பா முஸ்லீமாக எழுதி வச்சுக்கிறேன். எனவே ஜஸ்ட் ஒரு லிவ் லைஃப் ஒன்று வாழ்ந்துட்டு அவ்வளோதான். அப்போ எல்லாம் தெளிவாக சொல்கிற, சிந்திங்கோ சிந்திங்கோ, பிரெயினை பயன்படுத்துங்கோ. பிரெயின் டெவலப்மெண்ட் தான் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். எப்படி அழகான வாதம். இதை விட அறிவை பற்றி சொல்ல வேறொரு குர்ஆன், அந்த வேறொரு பைபிள் ஒன்றை காட்டுவோம், நீங்கள் ஒரு அல்லது பௌத்த மதத்தில் ஒரு புக்கை காட்டுங்க, யாரும் ஒரு பிலோசபரை காட்டுங்க, யாரும் சொல்லல. ஈமானோடு, அதாவது நரகத்தோடு சம்பந்தப்படுத்தி சொன்ன மார்க்கம்தான் இந்த பிரெயினை, இஸ்லாம் மட்டும்தான். எனவே இன்றைக்கு நாங்கள் படிக்கிற இந்த கோர்ஸ், இந்த பிரெயினை பற்றி படிக்கிறது எவ்வளோ ஒரு முக்கியத்துவமான, எங்களை மறுமை வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பாடம் என்று பார்க்கணும். எங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு என்ன தெரியுமா? இப்போ நான் பிரெயின் சொல்ல நேரத்தில் எங்களோட மைண்டில் பதிஞ்சிக்கிற ஒரு பிள்ளையான மைண்ட் செட் வந்துக்கிறேன். பிரெயின் சொன்னால் என் மைண்டுக்கு படுற அதெல்லாம் அமெரிக்கா, வெஸ்டர்ன் நாடுகள், அது மேற்குலகம், அவங்க கண்டுபிடிச்சது, இதெல்லாம் முக்கியம் இல்லை. எங்களுக்கு ஆகிரத்தான் முக்கியம். அதான் துனியா விஷயங்கள். பிரெயினை படிக்கிறது, பிரெயின் அதெல்லாம் உலக விஷயம். நாங்கள் மறுமையை தான் பார்க்கணும். இது எங்களுக்குள்ள பிள்ளையான மைண்ட் செட். ஆனால் இங்கே இந்த ஆயத்துக்கு இப்படிங்க நாங்கள் எப்படி விளக்கம் கொடுக்குற, பிரெயினை நாங்கள் பேசலைன்னு சொன்னால் எப்படி இந்த ஆயத்தை நாங்கள் விளங்கப்படுத்துகிறேன்? 5 சென்சஸை பற்றி பேசலைன்னா எப்படி இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகிறேன்? அப்போ எனவே இந்த குர்ஆன்ல இப்போ நாங்கள் இது தனியாக கதைச்சா வேறொரு பாடமாக போகும். உதாரணமாக நீங்கள் குர்ஆனில் நீங்கள் பாருங்க, இந்த பிரெயினை பயன்படுத்துங்கோண்டு அந்த வேர்ட் இருக்கிறதானே, நான் சொல்லுவேன் வேர்புன்னு சொல்லி, வேர்ப் இங்கிலீஷில் வினைச்சொல். அந்த வினைச்சொல்லா எத்தனை இடத்துல வந்திக்கிறேன்னு பாருங்களேன் குர்ஆனில். சிந்திங்கோ, யோசிங்கோ, ஆழ்ந்து சிந்திங்கோ, மூளையை பயன்படுத்துங்கோ, இப்படி எல்லாம் திருப்பி 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 சொல்கிறேன். அதை நீங்கள் எண்ணி பார்த்தாவே எனக்கு புள்ளிவரம் ஒன்றிக்கிறேன் கொண்டு வரல. அப்போ அதே எத்தனையோ நூற்றுக்கணக்கான இடங்கள் எல்லாத்தால சொல்லிக்கிறேன். அது மாதிரி பிரெயினுக்கு இன்னும் வேறு வேறு வேர்டில் எல்லாம் பயன்படுத்திக்கிறேன். இப்போ நான் இன்னொரு ஆயத்து சொல்லேன் பாருங்க, ஒரு சம்பவம்னு சொல்லி கேளுங்க. இந்த சம்பவத்தை உண்மையிலே ஒரு அற்புதமான சம்பவம். ஒரு நாள் உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக தாஜத்துக்கு எழும்புறதானே. அப்போ தாஜத்துக்கு எழும்பின உடனே ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக அழுகிற, வளமைக்கு மாற்றமாக அழுகிற. அப்போ அந்த தாஜத்துக்கு பாங்கு செல்றதுக்கு பிலால் இல்லாமல் ரசூலுல்லாவுக்கு பள்ளிக்கு வார நேரத்தில்
அப்ப ரசூலுல்லாஹ் அழுது கொண்டிருக்கிற அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல பிலால் அவங்களுக்கும் சரியான ஒரு கேட்கவும் கவலையும் தான். என்னமாவது வஹி என்னமாவது இறங்கினோ தெரியாது, வேற ஏதாவது ஒரு பிரச்சனையோ தெரியாது இருந்துட்டு சும்மா கேட்டாரு, யார் ரசூலுல்லாஹ் ஏன் நீங்க வளமைக்கு மாற்றமா அழுகிறேன்னு சொல்லி தஹஜ்ஜுடைய நேரத்துல. அப்ப சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாருங்க பிலால், எனக்கு இந்த நேரத்துல ஒரு வஹி ஒன்று இறங்கின பிலால், சில குர்ஆன் வசனங்கள் இறங்கின பிலால், அந்த வசனத்தை யார் ஓதி, யார் அந்த ஆயத்துக்களை ஓதி அதை பற்றி சிந்திக்கவில்லையோ, அந்த வேர்டை பாவிக்க, அதை பற்றி சிந்திக்கவில்லையோ, பிரெயினை பயன்படுத்தவில்லையோ, அவன் நாசம் அடையட்டும் சொன்ன. எப்படி அவர் நாசம் அடைவார்னு சொல்லிட்டு எந்த ஆயத்தரையும் அது சூரத்து ஆல இம்ரான்ல கடைசி வசனங்கள், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் என்று தொடங்கக்கூடிய ஆயத். அந்த ஆயத்தை பண்ண பொருள் சொல்லி பாருங்க. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளை பற்றி, பூமிகளை படைத்த அந்த சயின்ஸை பத்தி, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன்னஹார், இரவு பகல் மாறி மாறி வருகின்ற சயின்ஸை பற்றி யாரு தனது பிரெயினை பயன்படுத்தி யோசிக்கவில்லையோ, சிந்திக்கவில்லையோ, பிரெயினை டெவலப் பண்ணவில்லையோ, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், யார் அதை பத்தி யோசிக்கிறாங்களோ, சிந்திக்கின்றவர்களுக்கு, பிரெயினை பயன்படுத்துகின்றவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகளை கண்டுகொள்வாங்க. என்ன அத்தாட்சி? அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் நிச்சயம் இந்த உலகத்துக்கு அவன்தான் வழிகாட்டி கொண்டிருக்கிறான், அவன் தான் இந்த உலகத்தை முழுக்கவும் இயக்கி கொண்டிருக்கிறான் என்பது உங்களுக்கு எப்ப தெரியுமா உங்களுக்கு விளங்கும்? ஈமான் எப்ப தெரியுமா உங்களுக்கு பலமாகும்? நீங்க இந்த வானம் பூமி அறிவு ஞானம் பிரெயின் அந்த பவரை கூட்ட கூட்ட கூட்டத்தான், இன்க்ரீஸ் பண்ணத்தான் உங்களுக்கு அல்லாஹ் பற்றி அறிவும் கூடும்னு சொல்றேன். இந்த இந்த ஆயத்தை ஓதி காட்டிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, யாரு இதை ஓதி விளங்கல்லையா, சிந்திச்சல்லையா, அவனுக்கு நாசம் உண்டாட்டும். எவ்வளவு பயங்கரமான சம்பவம் பாருங்க. அவர் ரசூல் அழுக வந்த நேரத்தில் அழுது கொண்டு சொன்ன வசனம். அப்போ முஸ்லீம் சமூகத்தை நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்க, நாங்கள் எங்கே இருக்கிற இந்த பிரெயின் டெவலப்மெண்டோட பார்க்குற நேரத்தில், பிரெயின் சயின்ஸோட பார்க்குற நேரத்தில் நாங்கள் எங்கே இருக்கிறோம்? அப்போ குர்ஆன் சொல்லப்பட்ட பிரெயினை படைச்சதும் அல்லாதானே. அப்போ எனவே பிரெயினை பற்றி யோசிக்கிறது அமெரிக்கன் காரணம் மட்டுமல்ல, யூரோப்காக்கள் மட்டுமல்ல, ஆஸ்திரேலியாவுக்கு மட்டுமல்ல பிரெயின் வந்திருக்கிறது, அந்த வெள்ளக்காரனுக்கு மட்டுமல்ல பிரெயின் வந்திருக்கிறது. முஸ்லீம் சமூக ஹிஸ்டரியை படிச்சு பாருங்க. உலகத்தில் எல்லா சயின்ஸுக்கும் அடித்தளமிட்டவர்கள் யாரு? முஸ்லீம் விஞ்ஞானிகள், முஸ்லீம் சிந்தனையாளர்கள். உலகத்துக்கு இன்றைக்கு கேம்பஸ் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தின யாரு? முஸ்லீம் அறிஞர்கள், ஆய்வாளர்கள். இடையில் ஏற்பட்ட அந்த சருகல், வழுக்கு நிலை, இடையில் ஏற்பட்ட அந்த வீழ்ச்சி தான் முஸ்லீம் சமூகத்தை இன்றைக்கு நீங்க யாரோ சொன்ன மாதிரி சோத்து சமூகமா கொண்டு வச்சுக்கிற, வயிற்றை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற, மூளையை பற்றி யோசிக்காத சமூகமா மாறிட்டு. இன்றைக்கு நீங்க பாருங்க, நாங்க இன்னைக்கு ஒரு பிரியாணி ஒன்று வாங்குறது, ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்குறது, அல்லது நாசி குரான் ஒன்று வாங்குறது, கடைக்கு போய் கேட்குற எவ்வளோன்னு சொல்லி, ஒரு சஹன் ஒன்று எவ்வளோ ஹாஜி? 5000 அல்லது 6000 7000. எத்தனை பேர் சாப்பிடலாம்? ஓகே, ஒரு 5 பேருக்கு சரி தாங்க ஹாஜின்னு எடுத்துட்டு போறது. ஆனா அதே ஆள் போய் ஒரு புக் ஷாப்புக்கு போய் ஒரு புக்கை கேட்குற, இந்த புக் எவ்வளோ? புக் வந்து 1500. அப்படிதான் அந்த அளவு வரும், கொஞ்சம் கூட தானே. 2000 அவ்வளோ விலை புக்கு. அவர் எடுக்காம திரும்பி போவாரேன்? அதை கொண்டு போய் ஃபோட்டோகாப்பியாக வடித்து நான் இந்த லைப்ரரி எடுத்து ஃபோட்டோகாப்பி பண்ணி அந்த புக்கை போய் யூஸ் பண்ணுவோம். இதுதான் எங்களோட மைண்ட் செட். பிரெயினுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், வயிற்றுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், இதுதான் எங்களோட மைண்ட் செட். நான் இது பிள்ளையா சொல்லலை, நான் விமர்சிக்கல. என்னையும் இந்த முஸ்லீம் சமூகத்தில் ஒரு ஆளாக சேர்த்துத்தான், என்னை சேர்த்த நான் குறை சொல்லி கொண்டிருக்கிறேன். எனவே இந்த பிரெயின் சயின்ஸ், பிரெயின் டெவலப்மெண்ட்டு, அப்போ மேற்குலகம் வந்து அதை பயன்படுத்தி அவன் என்ன செய்யறேன்னா மிஸ்யூஸ் பண்ணுற, பிழையான வழிக்கு போகிறான். அவனுக்கு லிமிடேஷன் தெரியுதானே. ஆனால் எங்களுக்கு அல்லாஹ் சொல்லிக்கிற அந்த பிரெயினை நீங்கள் மேற்குலகத்தை விட கூட யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி என்ன செய்யணும்? அதை அல்லாஹுடைய கைடன்ஸு கீழே பயன்படுத்துங்க. அதுதான் முஸ்லீம். இப்போ நான் அவங்கள்ட்ட ஒன்று கேட்குறேனே, இப்போ நாங்கள் இன்றைக்கி அலி எக்ஸ்பிரஸை பற்றி பேசுகிறேன், அல்லது ஃபேஸ்புக்கை பற்றி பேசுகிறேன், யூடியூப்பை பற்றி இப்போ நாங்கள் பேசுகிறோம். இந்த உலகத்தில் அவங்கள முக்கியமான கூகுள் பற்றி நாங்கள் கதைக்கிறோம், அமேசானை பற்றி கதைக்கிறோம். எங்களுக்கு ஒரு இன்னொரு கொஸ்டனை கேட்டு பார்க்கலவா? ஏன் எங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு முஸ்லீம் பேஸ்ட் கூகுளை உருவாக்கல? ஏன் ஒரு முஸ்லீம் இஸ்லாமிக் பேஸ்ட் ஒரு யூடியூப் உருவாக்கல? ஏன் இஸ்லாமிக் பேஸ்ட் ஒரு அலி எக்ஸ்பிரஸ் உருவாக்கல?
பெஸ்ட்னு சொல்ல வர முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிற லீடிங். ஏன்னா முஸ்லீம் ஒரு வேலையை செஞ்சா அவன் எல்லாருக்கும் பிரயோசனமாயிடும். முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, மனித சமூகத்துக்கே அவன் பிரயோசனமா தான் செய்வான். அதான் முஸ்லீம்னு சொல்ல, அதை நான் அப்படி சொல்றேன். அப்ப ஏன் இப்படியெல்லாம் நாங்கள் யோசிக்காம இருக்கிறேன்டா, நாங்கள் பிரெயினை கொடுத்து வச்சுக்கிற வெஸ்டர்ன் உலகத்துக்கு நாங்கள் வேற எங்கேயோ ஒரு சின்ன குழி ஒன்றுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிறகு நாங்கள் விமர்சிக்கிற அப்புறம் பாருங்கள், எங்கள் பிள்ளைகளை வளர்க்கையில இன்றைக்கு எல்லா பக்கத்துலையுமே ஜாகிலியத்தான். ஃபோனை திறந்தாலும் ஜாகிலியத், டிவியை திறந்தாலும் ஜாகிலியத், எல்லா பக்கமுமே பாவங்கள். இவர்கள் நாசமாகணும். யூதனும் கிறிஸ்தவனும் பதுவா செய்யறேங்கிற வேலை. பதுவா செய்து செய்தே நாங்கள் போகிறோம். ஏன்னா நாங்கள் மாறி கொஸ்டின் கேட்க போகிறோம். மாறியெல்லாம் குர்ஆன் அப்படி தான் கேட்க சொல்கிறேன். ஏன் எனக்கு அப்படி ஒன்றை உருவாக்கலாம்? ஏன் எனக்கு பவர்ஃபுல்லான மீடியா ஒன்றை உருவாக்கலாம்? ஏன் எனக்கு அல் ஜசீரா போன்ற 10 மீடியாக்களை உருவாக்கலாம்? அப்படி நாங்கள் யோசிக்கிறல, தான் பிரச்சனை. ஏன் யோசிக்கல? மறுபடியும் நான் முடிக்கிறேன் பாருங்க. அல்லாஹ் தான் சொன்னேன், நீங்கள் யோசிக்கல, எனவே நீங்கள் நரகத்துக்கு போங்க. நான் அந்த காஃபிரில் பார்த்து சொன்னேன், யோசிங்க. முஸ்லீம் சமூகம் எழும்பும், நீங்கள் எழும்பும், இஸ்லாம் ஒரு சக்தியாக வாழும். நான் இப்போ தலைப்புக்குள்ள வரேன். இந்த குர்ஆன் ஆயத்துக்கான விளக்கம் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நிறைய வசனங்கள் இருக்கிற எல்லாம் நேரடியாக 5 சென்சஸையும் பிரெயினை மட்டும் பேசிக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பாருங்க, இந்த ஹியூமன் இந்த உலகத்தில் நிறைய எரர்ஸை பற்றி நான் கதைக்கிறது தானே. இப்போ இப்போ உதாரணமாக எங்கள் லேப்டாப் உடஞ்சா அதில் எப்படி லேப்டாப் உடஞ்சான்னு கொஞ்சம் ஓரளவு ஐடியாவும் எங்களுக்கு கேட்குறேன். எங்கள் ஃபோன் உடஞ்சால் பிரேக்காக அந்த ஏதோ யாரோ உடைச்சா அது கீழே வந்து அது டிஸ்பிளே போய்க்கிற, அல்லது ஏதாவது இந்த மெமரி போதா, எனவே தான் ஸ்டக் ஆகிற எல்லாருக்கும் எனக்கு தெரியும். அதை நாங்கள் சொல்ல வந்து டெக்னிக்கல் எரர்ஸ் அல்லது டெக்னாலஜி எரர்ஸ். ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் விட பெரிய ஒரு எரர் ஒன்று இருக்கிறது, தான் ஹியூமன் எரர். என்ன ஹியூமன் எரர்ன்னு சொன்னால் அதுதான் மனிதர்கள் விடக்கூடிய தவறுகள். அது என்ன மனிதர்கள் விடக்கூடிய தவறுன்னு சொன்னால், இப்போ காட்டின லிஸ்ட் ஒன்று காட்டுறேன் என்ன தவறுன்னு சொல்லி. ஹியூமன் எரர்ஸை பற்றி யாரு கதைக்கிறேன் இன்றைக்கு? என்ன ஹியூமன் எரர்ஸ்ன்றா அதுதான் நாங்கள் சொல்கிறோம் வந்து, அந்த ஹியூமன் எரர்ஸ் எங்கிருந்து தெரியுமா வார? ஏன் நடக்கிற? என்ன காரணம்? இன்றைக்கு எத்தனை பேர் யோசிக்கிறத பற்றி? ஏன் மனிதனுக்குள்ளால் இவ்வளோ பிரச்சனைகள் என்று யோசிச்சு பார்த்தோம்டா, எங்கே ஆரம்பம்னு நீங்கள் பார்த்தீங்கண்டா, பிரெயின் பற்றிய நாலேஜ் இல்லாமல் தான் காரணம். இப்போ சில நேரம் நான் சொல்கிற கருத்துக்கள், சில நாங்கள் படிக்க வந்திக்கிற இந்த கிளாஸில் ஒரு 25 ஆக்கள் தான் நீக்கிற, அதுதான் நியாயம். ஏன்னா அவ்வளோதான் வருவாங்க. ஏன்னு சொன்னால் அந்த அந்த அது சம்பந்தமான முக்கியத்துவம் எங்கள் சமூகத்துக்கு இன்னும் அவ்வளோ தூரம் தெரியாது. சில நேரம் நான் சொல்வதை கூட சில பேர் வித்தியாசமாக கூட விளங்கலாம். இதன் இப்போ பிரெயின் சயின்ஸில் நாங்கள் இதுதான் இஸ்லாம் என்ற ஈமான் தானே, அல்லாவை நம்பி வாழ்ந்தா போதும், அதுதான் இஸ்லாம், மறுபடி பிரெயின் உண்டு எனத்துக்கு என்று அப்படியெல்லாம் யோசிக்கிற காரணம் வந்து அவங்கள அல்ல பிள்ளை, யோசிக்கிற ஆக்கள் அல்ல பிள்ளை. அதுக்கான கைடன்ஸை நாங்கள் சரியாக கொடுக்காமே தான் காரணம். எனவே தான் உலகத்தில் நான் சொன்னால் நல்ல, உலகத்தில் அமெரிக்காவில் ஒரு ஸ்காலர் ஒன்றிக்கிறேன். அவர் 2 புக் எழுதிட்டு மௌத்தானார். ஒரு புக் என்ன தெரியுமா அவர் சொன்னார்? முஸ்லிம் சமூகம் மறுபடி எழும்போனுமாக இருந்தால், முஸ்லிம் சமூகம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிற நிலையில் இருந்து, எங்க எழுதின புக், அமெரிக்கா எழுதின புக். அவரை முஸ்லிம் வேர்ல்ட் மீண்டும் எழும்ப வேண்டுமாக இருந்தால், அவர் சொன்ன முதலாவது அவர் சொன்னார், மைண்ட் கிரைசிஸ் இன் த முஸ்லிம் மைண்ட் சொன்னார். முஸ்லீம்களுடைய அறிவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை தான் முதலாவது காரணம் சொன்னார், பிரெயினில் ஏற்பட்ட பிரச்சனை. இதை சீர் செய்யாத வரையில முஸ்லீம் சமூகத்தை மறுபடி எழுப்பேலான்னு சொன்னார். இது ஒரு பெரிய ஸ்காலர் உண்டாகும். இரண்டாவது காரணம் அவர் சொன்னது தெரியுமா? நான் அடுத்த இன்ஷால இந்த கோர்ஸ் முடிஞ்சு அடுத்த கோர்ஸ் இன்ஷால நீயத்தொண்டிக்கிற நீங்கள் துவா செய்யுங்க. இது பிரெயினை பற்றி தனியாக படிக்கிற மாதிரி இமோஷனல் சைல்டு, இமோஷனை இப்படி பேலன்ஸ் பண்ண ஒரு சைல்டு கோர்ஸ் வந்து செய்யணும். அந்த புக்கில் அவர் ரெண்டாவது புக்கை எழுதிட்டு போனேன் தெரியுமா? அவர் சொன்னார், கிரைசிஸ் இன் த இமோஷன்ஸ், முஸ்லிம்ஸ் இமோஷன். 2வது புக் எழுதினார். முஸ்லீம்களுடைய இமோஷனில் வந்த தவறு தான் 2வது காரணம். இரண்டையும் சீர் செய்யாத வரையில் முஸ்லீம் சமூகத்தை எழுப்ப முடியாது. நாங்கள் இப்போ படித்து கொண்டிருக்கிறது அவர் சொன்ன முதலாவது அந்த மைண்டில், பிரெயினில் வந்த கிரைசிஸை தான் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். ஓகே. அப்போ என்ன நான் சொல்கிறேன்டா, அப்போ இந்த பேசிக் நாலேஜ் கூட எங்களுக்கு லேப்டாப்பை பற்றி, ஃபோனை பற்றி எல்லாமே இருக்குது பேசிக் நாலேஜ். ஆனால் இதை பற்றி எங்கிக்கிறது? பிரெயினை பற்றி இல்லையா? அப்போ அது யோசிக்கிறதும் இல்லை நாங்கள். அப்போ அது சம்பந்தமான அறிவு நாங்கள் தேடுறதும் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஹியூமன் எரர் வந்தால், இப்போ நான் சொன்னேன், இப்போ ஃபோனில் எரர் வந்தால் எங்களுக்கு சில சிம்டம்ஸ் தெரியும். ஃபோன் ஸ்டக் ஆகும், ஆஃப் ஆகும், அந்த சரியாக ஒர்க் ஆகாது, சார்ஜ் நிற்க, ஏதோ எரர் வரும் தானே. பிசியில் எரர் வந்தால் எங்களுக்கு தெரியும், வீட்டில் ரைஸ் குக்கரில் எரர் வந்தால் தெரியும், கேஸ் குக்கரில் எரர் வந்தால் தெரியும், வீட்டில் எலக்ட்ரிசிட்டியில் எரர் வந்தால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பிரெயினில் எரர் வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறோம்?
இப்போ நாங்கள் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரெயின் டெவலப்மெண்ட். இன்றைக்கு நான் உங்களுக்கு படிப்பிக்கிறது பிரெயினில் எரர் வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை நாங்கள் விளங்கணும். என்ன என்ன சிம்டம்ஸ்ன்னு சொல்லி அது விளங்கினா தான் நான் வரக்கூடிய ட்ரீட்மெண்ட் மருந்து கொடுக்கலும். ஹைர். இப்போ நாங்கள் பாருங்க, அப்போ அடுத்து என்ன என்ன எரர்னு சொல்லி பாருங்க. இதான் அந்த எரர். இப்படி லிஸ்ட் ஒன்றே போட்டு போல நான் சில முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு காட்டுகிறேன் திங்க் பண்ணுறதுக்காக வேண்டும். முதலாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? நாங்கள் சமூகத்தில் இருக்க பிரச்சனை இல்லை, நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. எல்லாவற்றும் காரணம் இந்த பிரெயினில் வந்த எரர் தான் காரணம். அது ஹியூமன் எரராக மாறிட்டு. ஹைர். என்னென்ன பாருங்க, படித்தவர்கள் இன்றைக்கு அதிகம் தவறு செய்கிறார்கள். இப்போ இது ஒரு முரண்பாடுகிறேன் பாருங்களேன். இப்போ நான் சொல்ல முஸ்லீம் சமூகம் மட்டுமல்ல, இதில் பொதுவாக ஜென்ரலாக மனிதர்கள் நாங்கள் பார்த்தோம், நன் முஸ்லீமை நாங்கள் பார்த்தோம். மனிதன் என்ற வகையில் பார்த்தால் நிறைய குவாலிஃபிகேஷன் வைஸ் ஆல் பெரிய லெவலில் இருப்பார், பிஹெச்டி முடிச்சுப்பார். ஆனால் அவர் நிறைய தவறுகள் பிழைகளை செய்வார். ஏன் அது நீங்கள் எப்பயோ யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் எப்படி அவர் படித்த ஒரு ஆள் எப்படி தவறு செய்கிற? நான் இங்கே சொல்ல வர மலக்குன்னு கான்செப்டில் தவறே செய்யாமல் இருப்பதில் இங்கே சொல்ல வர தொடர்ந்து தவறிலேயும் மோசமான காரியங்களையும் முன்னுதாரணம் இல்லாத வேலைகளையும் செய்து கொண்டிருப்பார். ஆனால் படித்த ஒரு மனுஷன். ஏன் இந்த முரண்பாடு? அடுத்தது பாருங்க, பிள்ளைகளாய்க்கலாம் வளர்ந்தவர்களாய்க்கலாம் ஆக்ரோஷமா எக்ரெசிவா நடக்கிறத நீ கண்டில்லையா? வயசை பார்த்தா 35 வயசு, அதில் 40 வயசாயிருக்கும். பஸ்ஸில் போகிறேன், ரோட்டில் போகும்போது இவனோ ஒரு வாகனத்தை குறுக்கா போட்டதுக்காக எல்லாரும் இல்லை பிஸி தானே. ஏன் அவரை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போகாமல் இவரும் காரில் எழும்பி அடிக்க போய் அவர் இவரை கையில் இருந்த ஃபோனில் அடிக்க போய் அல்லது காரில் இருந்த ஒரு பொல்லை கொண்டு வந்து கம்பை கொண்டு வந்து அடிக்க போய் 5 ஆக்கள்லாம் திரும்பி வந்து சூழ்ந்து கொண்டு பெரும் பிரச்சனை. என்ன அக்ரெசிவ் ஆளை பார்த்தா நல்ல ஒரு படித்த ஒரு ஆள் அல்லது நல்ல ஒரு ஆளாக இருப்பார். ஆனால் ஏன் அப்படி ஆக்ரோஷமாக நடக்கிற அக்ரெசிவாக நடக்கிற பிள்ளைகளை நீங்கள் பாருங்க. நிறைய கதை சொல்ல போனால் அந்த சம்பவம் சொல்ல போனால் டைம் போகும். அந்த உதாரணத்தை நான் இந்த சம்பவங்களை தான் தொகுத்தவங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த கோர்ஸை படிக்கிற நீங்கள் இதுக்கு போகிற எப்படி தெரியுமா பார்க்கணும்? நீங்கள் லென்ஸ், நீங்கள் பார்க்குற லென்ஸை போடுங்க. எப்படி தெரியுமா? இதுக்கு பிறகு இந்த பிரெயின் சைல்டு என்ற லென்ஸை போட்டு பாருங்க. ஏன் இவர் இப்படி நடக்கிறேன்டா? இவன் பிரெயின் டெவலப்மெண்ட்டில் வந்த தவறு. அது என்ன என்ன தவறு என்பது இன்ஷால்ல நாங்கள் இந்த கோர்ஸில் தான் படிக்க போகிறேன். இப்போ நாங்கள் இப்போ நோயை கண்டுபிடிச்சு கொண்டு போகிறோம். அடுத்த அதுக்குரிய மருந்துகளை நான் இன்ஷால்ல அடுத்த கிளாஸ் சொல்லும்போது உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும் என்ன செய்யணும்னு சொல்லி. அடுத்த பாருங்க, நாங்களே சமூகத்தை பேசுகிறோம். அது இவருக்கு விஷயம் தெரிஞ்சும் கூட ஏன் மாறாமிக்கு இவருக்கும் இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை படிப்பிச்சும் மீக்கிறேன். சில டீச்சர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, நான் பிள்ளைகளுக்கு சார் எல்லாமே படிப்பிச்சிக்க சார், ஆனால் இவனுக்கு விளங்குற இல்லை எவ்வளோ சொன்னாலுமே அதே வேலையை தான் மறுபடி செய்யுது. இந்த ஏலவெல்லாம் ஒன்று டீக்கிறதானே அவங்க ஒன்றுமே விளங்குற இல்லை அப்படின்னு சொல்லி டீச்சர் மாதிரி உமாமாரும் வாப்பமாரும் சொல்லுவாங்க. இவனுக்கு எவ்வளோ அழகாக பக்குவமாக சொல்லி கொடுத்தீங்க ஹசரத் பள்ளி ஹசரத்னு சொல்லுவார். நான் கொத்துப்பால் எவ்வளோ பக்குவமாக சொல்கிறேன் இந்த 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 மாடுகளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் விளங்குற இல்லை, இவனுக்கு மாட்டு மூளை இவனுக்கு இல்லையா? சில நீங்கள் பாருங்கள், அந்த கோவிட் டைம் எல்லாம் கோவிட் தான் அடுத்தது இலங்கையில் வந்து அந்த ஜஹரான் அட்டாக் டைம் எல்லாம் அப்போ கொஞ்சம் முஸ்லீம்கள் அடக்கி வாசிக்கக்கூடிய காலம் தானே. அப்போ நிறைய டிவிகள் எல்லாம் நிறைய மீடியாவில் போகுது. அப்போ கோவிட் டைமில் வந்து முஸ்லீம்கள் தான் வந்து கண்ட்ரோல் இல்லை, மாஸ்க் போடுறதில்ல, பெரிய இஷ்யூவெல்லாம் போனவங்களுக்கு தெரிந்தாங்க. அது உண்மைகளும் மீக்கிறது. அப்போ அதே நேரத்தில் நாங்களும் யோசிக்கிறேன், இவனுக்கு இவ்வளோ தெளிவாக கைட்லைன் கொடுத்து கோவிட்ல இப்படி தான் நீக்கணும்னு சொல்லி ஏன் எங்கட ஆக்களுக்கு விளங்குறதில்ல என்ன ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன். ஒவ்வொன்றா கேட்டு பாருங்க. இப்போ அதுக்குரிய பதில் செய்யணும். எங்களுக்கு அந்த அந்த காலங்களில் தெரியாமல் இருந்திக்கலாம். இப்போ உங்களுக்கு இன்ஷால்ல தெரியுமா? பதில் இங்கே தான் நிற்கிறது. தலையில் இருக்கிற சர்க்கியூட்டில், இந்த சர்க்கியூட்டில் உள்ள பிரச்சனை உண்டு. கம்ப்யூட்டர் ஃபோனில் இருக்கிற சாஃப்ட்வேரில் எரர் வந்திக்குமா, இவர் பிரெயின் இருக்கிற சாஃப்ட்வேரில் எரர் ஒன்றா தான் பிரச்சனை. ஹைர், ஓகே. அடுத்தது பாருங்க, இன்னும் கொஞ்சம் பேருக்கு என்ன தெரியுமா? எதை செய்யவும் ரெடி, மாற ரெடி இல்லை. அதை விரும்புகிறதே இல்லை. நான் எங்கே மாற போகிறேன்? சில பேர் சேலஞ்ச் பண்ணுங்க, என்ன இயல்பை நான் மாற்றி காட்டு பார்ப்போம். நான் மாறுறேன், என்ன இயல்பை சேஞ்ச் பண்ணி காட்டு. சேலஞ்ச் பண்ணுறாக்கள் மீக்கிறேன். நீ தாக்களை நாங்கள் எப்படி பார்க்க விடப்பட்டேன்? இந்த பிரெயின் சைல்டு கோர்ஸு கீழே பார்க்குறேன்டா, இந்த லென்ஸை போட்டு பாருங்க என்ன செய்யுது. அப்படி நான் சொல்ல வர ஒவ்வொரு நோய்களை சிம்டம்ஸை பாருங்களேன், இப்போ தான் உங்களுக்கு பிரெயின் சைல்டு முக்கியத்துவம் எல்லாம். அடுத்த நீங்கள் பாருங்க, இன்னும் கொஞ்சம் பேருக்கு என்ன தெரியுமா? இதுக்கு ஃபேமிலி லைஃப்லேயே நான் நிறைய காணேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வர, புள்ள அம்மா அப்பாவுக்குள்ளே வர, சில நேரம் சமூகத்தில் வர விஷயங்கள் தான். என்ன தவறு ஒப்புக்கொள்ள அவர் தயாரே இல்லை. அவரோட ஃபால்ட்டை அவர் ஒத்துக்கொள்ள ரெடி இல்லை. நான் செய்யலை, எல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன், நியாயப்படுத்தி இப்படியா நியாயப்படுத்தி கடைசியாக அவர் சொல்லுவார், நான் செய்ததான் சரி.
எந்த காரணம் கொண்டு தவற ஒப்புக்கொள்ள ரெடி இல்லை. இன்னொரு வேளை அது ஈகோவும் அதில் டொமினேட் பண்ணும். அப்போ ஈகோ கூட என்னன்னு சொன்னால் அதுவும் இந்த பிரெயினில் நடந்த பிரச்சனை தான். இஸ்லாமிய கண்ணோட்டமும் நான் இன்ஷால்ல வித்தியாசமான பார்வை ஒன்றுகிற பிரெயின் என்றும் ஹார்ட் ஒன்று மிகிற அது இன்ஷால்ல விரிவாக பார்ப்போம். இப்போ நீங்கள் பிரெயினை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. பிரெயின்னா பின்ன அது ரெண்டையும் போட்டு உங்களுக்கு குழம்பும். இஸ்லாமிக் சைக்காலஜி வேறு, ஆனால் இந்த பிரெயின் தான் அதுலேயும் பேஸ், பிரெயின் அண்ட் ஹார்ட். ஓகே ஹை. இப்போ அப்போ தவற ஒப்புக்கொள்ள நாங்கள் யாரும் தயார் இல்லை. வளர்ந்தாக சில பேரை நீங்கள் பாருங்க, மெச்சூர்டான ஆக்கள் ஆயிப்பாங்க, சமூகத்தில் முக்கியமான ஆக்கள் ஆயிப்பாங்க, ஒரு தவறொன்று செய்தால் ஒத்துக்கொள்ள தயார் இல்லை அவங்க. நாங்கள் நிறைய கவுன்சிலிங்கில் காண விஷயங்கள் தான். அடுத்தது பாருங்கோ, இன்னொன்று என்னென்னா தவறு ஒப்புக்கொள்ள ரெடியும் இல்லை, அடுத்து தவற திருத்தி கொள்ள ரெடியும் இல்லை. கரெக்ட் பண்ணி ஒழுங்குபடுத்தி கொண்டு நான் ஒழுங்காக வாழணும்னு சொல்லி 27 தௌபாவை கேட்டு 28ஆம் ஆண்டு அதே வேலையை மறுபடி செய்கிறேன். 27 நான் தௌபா கேட்குற நாள் எல்லாரும் அதே அழுது ராவெல்லாம் கேட்டு டைலெல்லாம் பள்ளியில் டைலெல்லாம் கண்ணீர், அதில் எத்தனை பேர் வலிக்கு விழுந்து கண்ணீரால் பள்ளியெல்லாம் அல்லோல அந்த அளவுக்கு அழுதிக்கிறது. ஆனால் காலையில் அடுத்த நாள் சுபவம் இல்லாமல் தூங்கு. அதில் அடுத்த நாள் அதே வேலையை மறுபடி ஹராமான வேலையை செய்யுது. அப்போ திருத்தி கொள்ள தயாரும் இல்லை. ஓகே, இப்போ சரி, அடுத்தது பாருங்க, இன்னும் முக்கியமான பாயிண்ட் பாருங்க. பிரெயினும் இப்போ நான் உங்களுக்கு இதில் 2 விஷயம் உங்களுக்கு விளங்கும். ஒன்று, நாங்கள் சிம்டம்ஸ் என்ன பிரெயினில் எரர் வந்தால் என்ன பிரச்சனை வருன்னு ஒன்று நீங்கள் விளங்கிக்கணும். இது மூலாக போய் 2ஆவது பாயிண்ட் என்ன தெரியுமா, இந்த பிரெயினோடு என்னென்ன ஏரியா சம்மந்தமாகருன்னு பாருங்க. இப்போ நாங்கிற பிரெயின் அறிவை டெவலப் பண்ணது மட்டும்தான் செஞ்சால் போதும் அப்படியா இல்லை. இப்போ இதை பாருங்க, உணர்வுகளை இமோஷனை நீங்கள் பொருத்தமான விதத்தில் வெளிப்படுத்துற இல்லையா, அது உங்களோட பிரெயினில் எரர் தான். இப்போ உங்களுக்கு விளங்குறப்ப உங்களோட இமோஷனும் கூட பிரெயினில் டச் ஆகும். பிரெயின் உள்ள பிரச்சனை தான் உங்களுக்கு இமோஷன்லையும் பிரச்சனை வருது. அது நான் சொல்ல வருவது இமோஷனல் ரெகுலேஷன் சொல்லி சரியா ரெகுலேட் பண்ண தெரியா. இப்போ சில பேர் நீ கண்டிக்கிறேன், சில பேர் இருக்கிற கவுன்சிலிங் வந்து சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த என்ன கொஞ்சம் கோவம் வரதான், என்ன கோவம் வர அது என்ன டைப் அது. அப்போ என்ன கோவம் வந்தா என்ன செய்யணும் சார், ஒய்ஃப் கொஞ்சம் எஜஸ்ட் ஆகி போகணுமே, என் புள்ள எனக்கு எஜஸ்ட் ஆகணுமே, எனக்கு எஜஸ்ட் ஆகல, அது என் டைப் என்ன பழகின என்ன உமா, நான் சின்ன வயசுல உமா பையன் அப்படிதான், அதெல்லாம் எனக்கு தெரியாது. பாருங்க என்ன சொல்ல வரேன். அப்ப அவர் சொல்ல எனக்கு என்ன மாத்தலாம், என் உணர்வு அப்படித்தான் நான் வெளிப்படுத்துறேன். அடுத்தாக்கள் என்ன சூழ உள்ளார்கள் பொறுமையா அட்ஜஸ்ட் ஆகி போட்டும். அப்போ மாற ரெடியும் இல்லை, உணர்வுகளை வெளிப்படுத்தவும் தெரியும் அவருக்கு. அப்ப என்னன்னா, கவலையை இந்த இடத்துல வெளிப்படுத்துற, சந்தோஷத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்துற, கோபத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்து, எப்படி வெளிப்படுத்துற, இதெல்லாம் பிரெயின் செய்யற வேலை. இப்போ நாங்கள் இந்த பிரெயின் நான் உங்களுக்கு சொல்ல என்னென்னா, உங்களுக்கு பின்னால் நம்பிக்கை இருக்கும், ஈமா நம்பிக்கை அடிப்படை. அதான் சொன்னேன் நான் உங்களுக்கு, அல்லாவுடைய பிரெயின் அல்லா அப்படி தான் நீங்களே பிரெயினுக்குள்ள பிரெயினில் நீங்கள் ஒவ்வொன்றையும் படிக்க உங்களுக்கு ஈமான் எப்படி நான் கூடணும், அல்லாவுடைய அற்புதத்தை படித்து கொண்டீங்க, எப்படி பிரெயினை படிச்சிக்கன்னு பாருங்க. மனுஷனுக்கு மட்டும் அல்லா கொடுத்திக்கிற ஸ்பெஷலாக பாருங்க. ஓகே, அப்போ இதெல்லாம் இது உணர்வுகள் முக்கியமான பாடம். இன்ஷால்லா நல்ல ஒரு பாடம் இது. நீங்கள் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பாடம் பண்ணி இல்லை, இது ஒரு டெக்னிக் வந்து இது இமோஷனல் ஹைஜெக்னு ஒன்றிக்கிறது. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு அது. இமோஷன் வந்து ஹைஜெக் பண்ணும் எங்களே, அதாவது இமோஷன் எங்களோட அறிவை ஹைஜெக் பண்ணும். அப்படி சந்தர்ப்பங்கள் இருக்கிற பிரெயின் அப்படியெல்லாம் வேலை செய்யும், பிரெயினை கண்ட்ரோல் பண்ணலன்ற. அடுத்து இமோஷனல் மெமரி நோட்டிக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான பாடம், அதுவும் பிரெயினில் தான் ஒரு இமோஷனல் மெமரி. அதாவது இப்போ அவங்களுக்கு சொன்னால் சில பேர் வருவாங்க, இந்த சில பேர் நீங்களும் கண்டிப்பீங்க, இந்த சில பேர் பிரச்சனையை சொல்லுவான்னு பாருங்க. இப்போ வந்து 2024ஆம் ஆண்டு தான் நாங்கள் வாழுக. அப்போ அவர் சொல்லுவோம் எப்படி தெரியுமா, அவர் சொல்லுவார் 20 வருஷத்துக்கு முந்தி நடந்த பிரச்சனை உண்டு இப்போ நடந்த மாதிரி சொல்லுவாங்க. அதான் மறக்கிறதும் இல்லை, சொல்லியே இருக்கிற. ஏன் நீங்கள் இப்போ பிரச்சனை உன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள என்ன அவர் சொல்கிறேன், இல்லை சார் இப்போ நான் பொறுமையாக தான் போகிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா சார், 15 வருஷத்துக்கு முந்தி சார் இவர் செஞ்ச வேலை உங்களுக்கு தெரியுமா, என்னை வீட்டில் தனியாக விட்டுட்டு போனார், அவர் வந்த கோவத்துக்கு 3 நாளாக வரல சார், எனக்கு இன்னும் அது மறக்காமிக்கிறேன். எப்போ இது, பிஃபோர் 10 இயர்ஸ், பிஃபோர் 15 இயர்ஸ், அப்படியே மறக்காமிக்கிறேன். இதுதான் சொல்ல இமோஷனல் மெமரின்ட்டு. இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்னார் அன்கான்சியஸ் மைண்ட்னு சொன்னார். இஸ்லாத்துலேயும் அந்த மெமரி ஒன்றிக்கிறது. சூர ஆதியாத் நான் நினைக்கிறேன், அல்லாஹ் சொல்லுவார் ஹவுசில மாஃபி சுதூர், ஆள் மனதில் உள்ள அல்ல இந்த மெமரி எல்லாம் மறுமையில கேட்பான்னு சொல்லி.
ஹைர் ஓகே. அப்போ இப்போ இப்போ நான் என்ன படிப்பிச்சு கொண்டு போகிறோம், நீங்கள் கன்சன்ட்ரேஷன் இருக்கணும்னா எங்களோட ஹியூமன் எரர், பிரெயினில் எரர் வந்தால் என்ன பாதிப்புகள் சிம்டம்ஸ் வரும்னு நாங்கள் கண்டுட்டு போகிறோம். நாங்கள் இந்த மருந்து கொடுக்கல, இப்போ சிம்டம்ஸை தான் பார்த்துட்டு போகிறோம். மருந்து இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அடுத்த பாருங்க, இன்னும் சில பேரை பாருங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக சொல்லி கொடுத்த பின்னரும் அதே வேலையை மறுபடி செய்வாங்க. எப்படி? இது இப்படித்தான் செய்யணும், இப்படி பிள்ளைன்னு சொல்லி கொடுத்த பின்னரும் அதை பற்றி மைண்டுக்கு எடுத்தே இல்லை, மறுபடியும் போய் அதே வேலையை செய்வாங்க. உங்களுக்கு யோசனை வராடி, நான் இவ்வளோ நேரம் அவஸ் கணக்கா என்னதான் படிப்பிச்சு என்னதான் உனக்கு சொன்னேன், அவன் போய் மறுபடியும் அதே வேலையை செய்யறது. இது நீங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால் டைம் இப்போ உங்களுக்கே விளங்கிருக்குமே, எங்கள் வீட்டுக்குள்ளே பிள்ளைகள எங்களோட லைஃப்பில் அப்படியே நடந்துக்கிறேன் இல்லை, எங்கள் சமூகத்தில். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ எப்படி சார் திருத்துற, இது எங்கே இருந்தேன் திருத்துறதை நான் படிச்சுக்கொண்டு போகிறேன், அது மூலம் திருத்த முடிஞ்சு நாங்கள் நோயை கண்டுபிடிப்போம், பிரச்சனை என்னன்னு சொல்லி அது பிறகு திருத்ததை பேசுவோம். அடுத்ததை பாருங்க, சிலரை நீங்கள் பார்க்கலும் எவ்வளவு சொன்னாலும் வேலை இல்லை. வெடாக்குமான்னு சொல்லும், அவனுக்கு சொல்லவே இல்லை, நாங்கள் சொல்லி அவருக்கு சொல்லவே இல்லை, அவருக்கு சொல்ல வேணாம், டைம் வேஸ்ட், நீங்கள் வேறு நான் வேலை செய்யும். அப்படி கொஞ்சம் பேர் மீக்கிறார். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறேன், சூரத்து ஃபுர்கானில் தான் ஞாபகம் அமைக்கும். நீங்கள் சில பேரை கண்டா அஸ்ஸலாமு அலைக்கும் வாலைக்கும் சலாம் சொல்லிட்டு போங்க, அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்கிறேன். ஏன்னா அவங்களோட நீங்கள் ஆர்கியூ பண்ணி பேசி எந்த பிரயோசனமும் இல்லை. அப்போ அதுக்கு விளக்கம் இப்போ நான் சொல்கிறேன், பிரெயின் சயின்ஸ் படிச்சு சொல்கிறேன். அந்த ஆயத்துக்கு அவங்களுடைய பிரெயின் அப்படித்தான் என்ன நடந்துக்கிறேன், அப்படித்தான் உருவாக்கப்பட்டீங்க. அதான் இன்றைக்குள்ள ஆயத்துக்கான சயின்டிஃபிக் விளக்கம்னு சொல்லிக்கலாம், சைக்காலஜிக்கல். அதெல்லாம் தெளிவாக சொல்லிக்கிறேன். காலு வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு சைடில் யோசிக்கிறார்கள், பேலன்ஸாக யோசிக்காதாக்கள், எவ்வளோ சொல்லியும் பிரோசமில் ஆக்களுக்கு சமூகத்தில் வருவாங்களே, அவங்கள கண்டா நீங்கள் காலு சலாமா, சலாம் சொல்லிட்டு போங்க, அவ்வளோதான். அவங்கள செக் பண்ணவோ கதைக்கோ போனால் நீங்களும் அந்த ஆள் நிலைமையே போயிடுவீங்க. ஹைர் ஓகே. அடுத்ததை பாருங்க, தான் சொல்வதனை ஏன் செய்ய முடியாது, இது இன்னொரு பிரச்சனை. இப்போ என்ன சேர்த்த நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ நான் இந்த தலைப்பை உங்களுக்கு படிப்பிக்கிறேன்னு வைங்க, ஆனால் நான் சொல்றது மட்டும்தான் எனக்கு இதை செய்யலாம் வைக்கிறேன். அப்படி நிறைய பேர் சமூகத்தில் இருக்கிறேன். ஊருக்கு பயான் இல்லை சமூகத்துக்கு அட்வைஸ், அடுத்தவர்கள் பெரும் பீரங்கி பேச்சாளர். ஆனால் அவருடைய பர்சனல் லைஃப், அவருடைய லைஃப்பில் அவர் சொன்ன விஷயங்கள் 100% இல்லாட்டியும் ஓரளவாக இருக்கிறான்னு பார்த்தோம்னா அது பிரச்சனை வேண்டியிருக்கிறது, கொஸ்டின் மார்க் தான். ஏன் அந்த முரண்பாடு? அதுக்கும் இந்த பிரெயின் எரர் சிம்டம் தான். பிரெயின் எரர் ஆகிக்கிறா தான் பிரச்சனை. அல்லாஹ் தந்த அந்த பிரெயினில், அல்லாஹ் சொன்ன மெத்தடாலஜியில் அந்த கைட்லைனை நாங்கள் பிரெயினை டெவலப் பண்ணாதான் காரணம். ஹயர். அடுத்து பாருங்கோ, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிற சில பேர் பிளானிங் லைஃப்பில் சரியே வராது. இப்போ ஒரு ஆள் வந்து என்ன செய்யணும்னா, இந்த போனால் ப்ரோக்ராம் ஒன்று செய்ய டைம் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக. இப்போ அவருடைய தலைப்பு வந்து டைம் மேனேஜ்மெண்ட். அப்போ அவருக்கு கொடுத்திக்கிற அந்த கம்பெனியில், சார் நாளைக்கு நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்யுங்க, எத்தனை மணிக்கு தான் ப்ரோக்ராம், எத்தனை 9 o'clock தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட், 9 to 12 வரையிறேன்னு சொல்லி, எஸ் அவர் சொல்லி நான் வாரேன்னு சொல்லி. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா, டைம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு ரிசோர்ஸ் பர்சன் எத்தனை மணி தெரியுமா போய்கிறார், அவரே போய்கிற 10க்கு தான். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் 9க்கு, தலைப்பு வந்து டைம் மேனேஜ்மெண்ட். இனி என்ன இது யார்கிட்ட போய் சொல்கிறது, எங்கே பிரச்சனை இருக்கிறப்ப? அப்படியே அப்போ இந்த ஊருக்கு அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்ல பாருங்க, எனக்கு சூரத்து ஞாபகம் மாதிரி, சூரத்து சஃபைக்கும், சஃப்ல தான் அல்லாஹ் தஆலா சொல்கிற எப்படி தகூலூன மாலா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை ஏன் அடுத்தாக்களுக்கு சொல்கிறீங்க? அதில் அப்படி கேட்குற, அல்ல கடுமையாக கேட்குறேன், நீங்கள் செய்யாததை ஏன் அடுத்தாக்களுக்கு சொல்கிறீங்க? அது பெரிய ஒரு பாவம் சொல்ல வசனம் அடி முடியும், அது ஒரு பாவம் கருத்தை முடியும். அப்போ அந்த ஆயத்தை நாங்கள் இப்போ பிரெயின் டெவலப்மெண்ட் போட்டு பார்த்தா, ஏன் அவங்க அப்படி சில பேர் நடக்கிறேன்டா, அல்லாஹ் சொன்ன அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் சின்ன வயசுல இது சரியாக நடக்காதுதான் காரணம். அப்படியானாக்கள் சமூகத்தில் உருவாகிறது. இன்னொன்று சொல்லுங்க, உங்களுக்கு பாருங்க, இந்த முனாஃபிக் வெளியே தானே, இப்போ எல்லாரும் தெரியும் முனாஃபிக்குன்னா தெரிந்தானே, ஹிப்போக்ரஸி. ஒன்றில் நாக்கில் ஒன்று மனசில் ஒன்றை வச்சுக்கோ, நாக்கில் ஒன்றை பேசுவாங்களே. ஹாய், இந்த நிஃபாக்குன்றது முனாஃபிக்குன்றது பெரிய ஹிஸ்ட்ரி தான், உங்களுக்கு தெரிஞ்ச சொல்ல ஹிஸ்ட்ரி. அதாவது இன்றைக்கும் உலகம் அழியும் வரையும் அந்த ஆக்களிக்கிறது. நீங்கள் நிஃபாக்கை இன்றைக்கு படித்து பாருங்க, ஹிப்போக்ரஸியை சைக்காலஜிக்கலி நீங்கள் பாருங்கள். இப்போ நான் இந்த பிரெயின் சைல்டு அந்த சயின்ஸில் போட்டு பாருங்க, அவங்க அந்த அளவுக்கு நிஃபாக்கா நடக்கிறதுக்கு, ஹிப்போக்ரஸியாக நடக்கிறதுக்கு இந்த பிரெயினில் வந்த எரர் தான் காரணம். என்ன எரர்? பிரெயினில் சில பகுதிகள் சரியாக டெவலப் ஆகல. காரணம்
அவங்களுக்கு கிடைச்ச கைடன்ஸ், அதுதான் காரணம். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலாவும் என்ன செஞ்சேன்னா அவனை திருத்த ட்ரை பண்ண நல்ல கைடன்ஸை கொடுத்து, இங்கே வாங்க, இதான் இஸ்லாம், இதான் சரியான பாத், அந்த நிஃபாக்கை விட்டுட்டு வாங்கோ, ஒன் வேல இருங்கோ, சொர்க்கத்துக்கு போகிறதும் ஒன் வே, அதுக்கு வாங்கோ என்று கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க. கொஞ்சம் பேர் வந்தாங்க, கொஞ்சம் பேர் வரல. என்ன செய்யுது? ஹயர், அதான் இல்லை பிரெயினோட சம்பந்தமான ஹயர். அடுத்த நீங்க பாருங்க, சில பேரை நீங்க பார்க்கல சட்டத்தை அவனுக்கு இந்த லோ சட்டங்கள்டா மதிக்கிறதே இல்லை. அது எவ்வளவுதான் அவனுக்கு சொன்னாலும் ஹெல்மெட்டை போடாம தான் போவான் ரோட்ல. கையில ஹெல்மெட் இருக்கிற, வீட்டில் ஹெல்மெட் இருக்கிற, ஆனா அதை எடுத்து தள்ள போட்டுக்கொண்டு அவனுக்கு புகையில. அவன் அதை அப்படித்தான் சட்டம். ரோட்ல அந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங் ஒண்டிக்கிறான், கண்ணுக்கு முன்னால் அதிகிற கொஞ்சம் அதுல மாறாம என்ன செய்ய வேண்டாம், இங்கலாய் தான் மாறுவான். சில பேருக்கு இந்த சட்டங்கள் என்ற ஒரு அலர்ஜிக் சரி வரல. நீங்கள் ஸ்ரீலங்காவில் சில மினிஸ்டர் மாதிரியும் பார்க்கலாம், இந்த பார்லிமெண்ட்டில் முந்தி இருந்த, இப்போ ஓரளவு பரவாயில்லை, முந்திருந்தாக்கள் நீங்கள் பார்த்தீங்க தானே, அவனுக்கு பார்லிமெண்ட்டை விட்டு ரோட்டில் அந்த வீட்டில் அந்த நாட்டில் வைக்கவே பொருத்தமில்லாதாக இருக்கிறது, ஜெயிலில் வைக்கணும், அவனும் பார்லிமெண்ட்டில் இருந்தேன். அவன் சட்டத்தை மதிக்கிறதில்ல. அப்போ என்ன காரணம்னு பார்த்தா இந்த எரர் தான் காரணம். ஹை, ஓகே. அவன் என்ன உங்களுக்கு படிப்பிச்சுக்கணும் போகிறோம்னா, இப்போ இந்த பிரெயின் சைல்டு என்ற இந்த கோர்ஸ் ஏன் ஏன் தேவை, ஏன் முக்கியத்துவம் என்பதை நாங்கள் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்க்குற அது சிம்டம்ஸ், இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். நாங்கள் எப்படி இந்த பிரெயின் சைல்டு என்ற கோர்ஸில் ஸ்கோப் எப்படி பார்க்கணும் தான் சொல்லுவாங்க. ஸ்கோப் என்ன, இதில் எந்தெந்த பகுதிகள் இந்த பிரெயினோடு சம்மந்தப்படும் என்பதை நான் நீங்கள் கட்டாயம் விளங்கணும். சம்மந்தப்படாத பகுதிகளும் மிகிற சம்மந்தம், அப்போ சம்மந்தப்படுற பகுதியை நாங்கள் படிக்கிறத அப்போ எங்களுக்கு சரியாக கைட் பண்ணி கொண்டு போகலாம். ஹை, ஓகே. அடுத்து பாருங்கோ, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிற இது இந்த 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 நான் உங்கள்ட்ட கதைக்கிறதுக்கு தான் இந்த இந்த லிஸ்ட் வந்து இது ஏண்ட சொந்த கருத்துக்களோட சேர்த்து, எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து, இது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் உண்டு. இது நான் கதைக்கிறது உங்கள்கிட்ட. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பிரெயின் சம்மந்தமான ரிசர்ச்சில் அவங்க சொன்ன ஒரு ஃபார்மெட்டை தான் நான் சிலதை தொகுத்து, நான் சில வீடியோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு எடுத்து தொகுத்து எடுத்தேன் இந்த 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 லிஸ்ட். அப்போ எனவே இது ஒரு ரிசர்ச்சில் வந்து லிஸ்ட் தான் நான் உங்களை கதைச்சி கொண்டிருக்கிறேன். எங்களோட நாட்டுக்கு இப்போ ப்ராக்டிக்கலாக நான் சில விஷயங்களை கதைச்சி கொண்டிருக்கேன். நான் இதை பேக்ரவுண்ட் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில். ஹை, அடுத்தது பாருங்க, இந்த சில பேர் இருப்பாங்க கடுமையான மேஜர் கிரைம்ஸ், குற்றங்களை சாதாரணமாக செய்வாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களே அண்மை காலமாக இலங்கையில் வந்து எப்படி பார்த்தால வேர்ல்டு வந்து ஒருத்தர் வந்து வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போய்க்கிற அந்த அவர் தான் சீஃப் கெஸ்ட்டாக ஒரு இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பைக்கில் 2 பேர் வந்து கன் எடுத்துகிட்டு போனேன், மேலே போனேன், முன்னுக்கே ஷூட் பண்ண, எந்த டென்ஷனுமே இல்லாமல் கூலாக சிரிச்சு கொண்டு வாழைப்பழத்தையும் சாப்பிட்டுட்டு அவன் பைக் ஏறி அவன் வீட்டுக்கு போகிறான். இப்போ நாங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பார்த்தா இது மனுஷனா இல்லை வேறு யாராமா? இது ஒரு மனிதனுக்கு அப்படி செய்ய இயலுமா? எங்க அந்த இரக்க உணர்வு, எங்க அந்த மனிதம் என்ற பண்பு, எங்க அந்த ஈக்மே மனிதனுக்கு ஒரு அடிப்படை பண்பு எங்க அது இல்லையா? அப்ப என்ன நடந்துக்கிற அப்ப இவருக்கு? பிரெயின் எரர் தான் பிரச்சனை, ஹியூமன் எரர். அவருக்கு அது நார்மல், அவருடைய பிரெயின் அப்படித்தான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குது. அவருக்கு அது நார்மல். எங்களுக்கு வித்தியாசமா இருந்தாலும் அவனுக்கு அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஓகே, ஹை. அடுத்த மிக முக்கியமான பாயிண்ட், இன்றைக்கு நாங்கள் போதை ட்ரக்ஸை பற்றி கதைக்கிற காலத்தில் நாங்கள் இருக்கிற அந்த ட்ரக்ஸில் கூட நிறைய பேர் அடிக்ட் ஆகிறதுக்கு முதலாவது இஸ்லாமிய காரணம் வந்து, முதலாவது காரணம் நாங்கள் சொல்கிற வந்து அது அது ட்ரக்ஸை பொறுத்தல்ல பாவம், ஹராம், அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதிக்கிற வந்து ட்ரக்ஸை பொறுத்தல்ல சைக்கலாஜிக்கல் ரீசன் நாங்கள் பார்க்குற இடத்துல அது பிரெயினில் வந்த ஒரு எரர் தான் காரணம். ஏன் ஒருவன் சில சந்தர்ப்பங்களில் மதுவை நாடி போகிறான், ஏன் போதையை நாடி போகிறேன்டா, அவனோட பிரெயினில் சொல்லுவாங்க ரெசிலியன்ஸ்ன்னு சொல்லி, தாங்கு திறன் சொல்லுவோமே, தராகனியுமே சக்தின்னு சிங்களத்தில். அப்போ அந்த தாங்கு திறன் குறைஞ்சா என்ன செய்வான், அவனுக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணல. அவன் என்ன யோசிப்பான்டா, இன்னொன்றில் அடைக்கலம் தேடி போவான். சிக்மண்ட் ஃப்ராய்ட் பாஷையில் சொன்னால் டிஃபென்ஸ் மெக்கானிசம். அப்போ ட்ரக்ஸ் பாவிகள் எல்லாருமே அந்த நியாயத்தை சொல்லல. சில சில பேருக்கு இந்த இந்த பிரெயினில் ஏற்பட்ட சில பகுதிகள் டெவலப் ஆகாததுனால அவங்க அந்த பகுதியில் நாடி போகிறாங்க. ஹை, அடுத்து ஃபேமிலி லைஃபுக்குள்ளே வந்தால் நீங்கள் கணவன் வந்து சொல்கிற நிறைய பெண்கள் தான் வந்து கூட சொல்லுவாங்க, அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹஸ்பண்ட் என்ன புரிஞ்சு கொள்ளலை, எனக்கு அன்பு காட்டலை, அவருக்கு லவ்வுண்டா என்னென்னுமே தெரியா, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, நான் எந்த வேலையை நான் சரியாக செய்கிறேன், ஆனால் அவருக்கு புரியல என்ன சார் பிரச்சனை, இமோஷன் ஒரு ஒரு இந்த என்ன சொல்லுறதுக்கு அந்த ஈரம் இல்லாத மனுஷன் ஆகிக்காரு, கல்லு மனசாகிக்காரு, என்னென்னு விளங்குறல்ல என்று சொல்லி யோசிக்கிறேன். அது மறுபக்கமும் சொல்லு, இப்படி பேரண்ட்ஸ் பிள்ளைகளையும் சொல்லு.
அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் எரர். அப்படின்னு சொன்னால் ஒரு கேள்வி, ஹியூமன் எரர்ன்னு சொன்னால் என்ன பிரச்சனை என்றால், இந்த எரருக்கான காரணம் என்ன, சிம்டம்ஸ் இப்போ நாங்கள் விளங்கிட்டோம். அப்போ என்ன பிரச்சனை என்றால், நான் சொன்ன மாதிரி எங்களோட உடலில் இருக்கிற ஏனைய பார்ட்ஸ்களை பற்றி ஓரளவு அறிவு இருக்கிற எங்களுக்கு இந்த மிக முக்கியமான பிரெயினுடைய ஃபங்க்ஷன், பிரெயின் எல்லாம் ஏன் படைச்சிக்கிறான், எப்படி இயங்குற என்பது சம்பந்தமான அறிவு நாங்கள் படிக்கணும் ஒன்று உணர்ந்து எங்களுக்கு இல்லை போனதான் காரணம். இந்த வேர்டை நீங்கள் பாருங்க, இந்த உலகத்தில் கூடுதலாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் தான் செல்ஃப் அவேர்னஸ், இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்ற அந்த வேர்ட். நாங்கள் எங்களோட வீக் கொண்டிருக்கேன்டா, எங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை ஒன்று வந்தால் உடனே நாங்கள் நம்புற என்ன விஷயம் என்ன தெரியுமா, யாரோ ஒரு ஆள் சூரியன் செஞ்சுப்பாங்க, அல்லது யாரோ கண்ணு உரைக்கும், அல்லது நாங்கள் நினைக்கிற பாவம் செஞ்சோம், நிறைய பாவம் செய்கிற போல அது அல்லாஹ் கொடுத்த பனிஷ்மெண்ட் ஆகி எல்லாத்தையுமே கொண்டு போய் நாங்கள் என்ன எங்கே சம்மந்தப்படுத்துகிறோம்டா, இந்த மாதிரி எல்லாம் மார்க்கம்னு சொல்லி எல்லாம் மார்க்கத்திலே சம்மந்தப்படுத்துறது. ஆனால் இந்த நீங்கள் பிரெயின் சயின்ஸை படிக்கணும், இஸ்லாமிக் பிரெயின் சயின்ஸ் நான் சொல்கிறேன், இஸ்லாமிக் பேஸில் பிரெயின் சயின்ஸை படித்தா உங்களுக்கு விலங்கு என்ன தெரியுமா, நான் இதுவரை பார்த்து லிஸ்டிக்கு தானே அந்த பட்டியல், அதில் பிரதானமான காரணம் என்ன தெரியுமா, மனுஷன் தவறு விட்டுறதுக்கு எரருக்கு என்ன தெரியுமா காரணம், பிரெயின் வந்து செல்ஃப் அவேர்னஸ் எப்போ குறையுமோ அப்போதான் எரர் கூடும். இதான் சுருக்கமாக சொன்னேன். இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்ற உள்நோக்கு முறை, தன்னை பற்றி ஒரு விழிப்புணர்வு, இன்றைக்கு உலகத்தில் மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை அப்போ இந்த மாதிரி நான் எந்த நிலையில் இருக்கிறேன், நான் வாழ்கிற வாழ்க்கை சரியா, என்னுடைய பிரச்சனைக்கான காரணம் என்ன, நானே இப்படி நடந்து கொள்றேன் என்று ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றி சுய விழிப்புணர்வு இருக்கும் என்று சொன்னால் பிரெயின் வந்து எப்போ பவர்ஃபுல் பிரெயின் ஆகிக்கும். அவர்கள் நிறைய தவறு செய்ய மாட்டாங்க, செய்தாலும் உடனே நல்ல பாதைக்கு திரும்புவாங்க, தௌபாவை நோக்கி மீளுவாங்க, அவங்க எல்லா வகையிலும் பேலன்ஸ்டான பர்சனாலிட்டி ஆயிப்பாங்க. அப்போ எங்க பிரச்சனை வந்து நாங்கள் இந்த பிரெயினை சரியாக படிக்காதும், சரியாக படித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் காரணம். இப்போ இந்த படத்தை கொஞ்சம் பாருங்க. இப்போ நாங்கள் அப்போ என்ன நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் என்றால், இப்போ நாங்கள் சிம்டம்ஸை பார்த்தோம், அப்போ காரணம் சொன்னோம், பிரெயினை பற்றிய பேசிக் நாலேஜ் இல்லாததான காரணம்னு சொன்னோம், செல்ஃப் அவேர்னஸ் இல்லாத போகிறதுக்கு காரணம் அதுதான் சொன்னோம். அப்போ அடுத்து எங்களுக்கு தேவை என்ன தெரியுமா, இந்த பிரெயினுடைய பேசிக் நாலேஜை நாங்கள் படிப்போம், அதை தொடங்கி வைப்போம். அதான் இன்றைய பார்க்க போகிறோம். இதில் தொடங்கி இன்ஷால்ல தொடரும் மாதிரி. அப்போ என்ன அந்த பிரெயினுடைய பேசிக் நாலேஜ்னு நாங்கள் பார்க்குற நேரத்தில் ரெண்டு பக்கத்தை நாங்கள் ஒன்று குரான் கன்செப்டில் பார்க்குறோம், ரெண்டாவது வந்து பிரெயின் சயின்ஸ் என்ற கன்செப்டில் பார்க்க போகிறோம். இப்போ நான் தொடங்கி வைக்கிறேன்னு இந்த படத்தை நீங்கள் பாருங்கப்பா. இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரெயின் என்னென்னு கேட்ட ஒரு ஆள்கிட்ட, பிரெயின் என்னென்னு கேட்ட ஒரு ஆள்கிட்ட வெளியே அது ஒரு சதைப்பிண்டமாக, இப்போ இந்த உருவம் தானே பிரெயின் நாங்கள் சொல்லும், இதை நான் சொல்லுவோம் பிரெயின்னு சொல்லி. ஆனால் சைக்காலஜிக்கலி நாங்கள் என்ன சொல்லுவோம், உண்மையிலேயே பிரெயின்னு சொன்னால் கண்ணுக்கு விளங்குறதல்ல பிரெயின். இந்த பிரெயினுடைய சில பேர் சொல்லுவாங்க, வீடு அந்த அந்த காலங்களில் சொல்லுவாங்க, சில பேர் தலை பெருசாக இருந்தால் இவன் தலை பெருசி, எனவே இவன் மூளையும் பெருசி தான் சொல்லுவாங்களே, தலை பெருசாக இருந்தால் மூளையும் பெருசுன்னு சொல்லி. ஆனால் அது சயின்டிஃபிக் அல்ல, மூளையுடைய சைஸுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ அப்போ பிரெயின்ண்டா உண்மையிலே இப்போ சுருக்கமாக உங்களுக்கு சொன்னால் பிரெயின்ண்டா என்னன்னு கேட்டோம் என்றால் அது ஒரு நல்ல ஒரு அற்புதத்தை பாருங்க. பிரெயின்னு சொன்னால் இந்த படத்தை பாருங்க, இங்கே உங்களுக்கு விளங்குறான பின்னால் அப்படி இந்த கோடுகளாக அப்படி ஒரு பர்பிள் கலரில் இருக்கிற இதுகள் தான் இந்த, அதாவது நியூரோன் செல்ஸ். நான் உங்களுக்கு கேள்வி அனுப்பியிருந்த வாட் இஸ் நியூரோன்னு சொல்லி. அப்போ நியூரோன் செல்ஸ் நரம்பு களங்கள் ஒன்றோடொன்று பிணைஞ்சு 100 பில்லியனுக்கு மேலே கணிப்பீடு நான் பார்த்தேன் லாஸ்ட் கிளாஸில். லேசாக நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த குண்டூசியை தலையில் வச்சு அப்படியே கொண்டு போனால் சூரியனுக்கு இந்த இந்த பூமிக்கு போயிட்டு கீழே வரல, அந்தளவுக்கு எல்லாம் வச்சுக்கிற அற்புதம். அப்போ இந்த நியூரோன் செல்ஸுகளை உடல் எல்லாம் எப்படி கலங்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அதே போல் பிரெயின் உருவாக்கப்பட்டிருக்கிற வந்து இந்த நரம்பு கலங்கள் தான் நியூரோன் செல்ஸ். அப்போ இதில் ஒரு அழகான பாடம் ஒன்று இப்போ நான் தொடங்கி வைக்க பார்க்குறேன் பாருங்க. இந்த நியூரோன் செல்ஸ் இப்போ நாங்கள் எங்களை கோர்ஸ் பிரெயின் சைல்ட் தானே, அப்போ எப்படி பிரெயின் டெவலப் ஆகுறேன்னு நான் இப்போ உங்களுக்கு பேசிக் நாலேஜ் சொல்லி தொடங்கி வைக்கிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த புள்ளையோட முகத்தை கொஞ்சம் பாருங்க. புள்ளை ஒன்று பிறந்தா இப்போ இந்த நியூரோன் செல்ஸோடு தானே இப்போ இந்த புள்ளை பிறக்கிற. இப்போ ஒரு புள்ள உலகத்துக்கு வார நல்லா குருவான தெளிவாக சொல்லு, நீங்கள் உலகத்துக்கு வார நேரத்தில் நீங்கள் ஒன்றுமே அறியாத நிலையில் தான் பிறந்து நல்லா தெளிவாக சொல்கிறேன். உண்மையும் அதுதான். நம்ம பிரெயினோட தான் புள்ள வார, பிரெயினுக்குள்ள என்ன ஈக்குறேன்டா
அல்லாஹ் ஆங்காங்கே என்ன செஞ்சு வச்சுக்கிறேன் அல்லாஹ் தாலா இந்த நரம்பு கலங்களை தூர தூர வச்சுக்க. இந்த படத்தை பாருங்க, நியூ பார்ன் சைல்டு ஃபெஸ்ட் போட்டோவை நீங்க பாருங்க, தூர தூர தானே நிற்கிறேன், சிங்கிளா தான் நிற்கிறேன். அப்போ ஒவ்வொன்றும் ஆங்காங்கே இருக்கிற பிள்ளைக்கு பிரெயின்ல நான் சொன்ன ஆதன் அபீட் அல்லாஹ் தாலா இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறான். ஆனா எங்களுக்கான பொறுப்பு என்னன்னு சொன்னால் அந்த தூர 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 இருக்கிற அந்த நரம்பு களங்களை ஒன்றோடு ஒன்று சரியாக மூட்டி வைக்கணும், ஃபிட் பண்ணணும், பொறுத்துறது தான் ஒரு தாயுடைய தந்தையுடைய அல்லது பிரெயின் டெவலப்மெண்ட் நாங்கள் செய்கிறேன்டா. சிம்பிளாக சொன்னா அதுதான் மீனிங். இப்போ நீங்கள் பாருங்க, இப்படி சொல்லுங்க. இப்போ இந்த படத்தை நாங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளை நீங்கள் உலகத்தில் பிறந்தோடனே புள்ளை நல்லா ஒப்சர்வ் பண்ணி பாருங்கப்பா. ஒரு புள்ள உலகத்தில் பிறந்தோன்னு என்ன செய்யுது? பேசியா? இல்லை. அந்த புள்ள என்ன செய்யும் என்றால் அந்த புள்ளையுடைய அல்லாஹ் படைச்சி அமைப்பாருங்கோ. அந்த புள்ள என்ன செய்யும்? கண்ணை திறந்து அப்படியே பார்க்கும். இந்த படத்தை அவங்க விலங்க பார்த்தோம். வலது திரும்பும், இடது திரும்பும், கை அசைச்சும், கால் அசைச்சும், அங்கன திரும்பும், இங்கன திரும்பும், பாய பார்க்கும், சிரிக்கும், அழும். எல்லாமே என்ன? புள்ள என்னமோ செய்ய பார்க்குற, புள்ள என்னமோ தடுமாறுற மாதிரி இருக்கிற, புள்ள என்னமோ கேட்கிற மாதிரி இருக்கிற, என்னமோ சொல்ல வார மாதிரி இருக்கிற, ஆக்டிவிட்டிய சரியான துடிப்பாயிக்கிற. இதெல்லாம் அல்ல ஏன் படைச்சிக்க? இதுக்கு தான் சொன்னாங்க என்னண்டா, இந்த நவீன பிரெயின் சைல்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்டா, ஒவ்வொரு பிள்ளையும் இந்த உலகத்துல பிறக்கிற நேரத்துல அந்த புள்ள உலகத்துக்கு கொண்டு வர அற்புதம் என்ன தெரியுமா? மிரக்கல் என்ன தெரியுமா? born டு லேர்ன். புள்ள பிறக்கிறது இந்த உலகத்துல கற்பதற்காகத்தான், படிப்பதற்காகத்தான். அந்த பிள்ளை இந்த உலகத்தில் பிறக்கிறதே ஏதோ ஒன்றை கற்பதற்கான தயார் நிலையில் தான் புள்ள அந்த தயார் நிலையத்தை நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். புள்ள வந்து திரும்புற, பாக்குற, சிரிக்கிற, பாய பாக்குற, உருளை பாக்குற, துடி துடிப்பதெல்லாம் என்ன தெரியுமா? பிள்ளை என்ன செய்யும்டா உடலால அது சொல்லுவாங்க இந்த என்ன இந்த மோட்டார் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உடல் இயக்கிகள், உடல் செயற்பாடுகள்ல புள்ள என்ன சொல்ல வரண்டா, அதுக்கு ஒரு வேர்ட் தானே என்னண்டா பாருங்க. அப்ப புள்ள பிறக்கிறதுக்கான டூல் என்ன? நல்லா கொடுத்துக்கிற டூலை பாருங்க. சாரி, புள்ள படிக்கிறதுக்கான டூல் என்ன? புள்ள லேர்ன் பண்ண தான் புள்ள பிறக்கிறேன்னு சொன்னாலும் புள்ளுடைய பார்வை, கேள்வி எல்லாம் தான் காட்டுறேன்டா. அந்த டூல் என்ன? படிக்கிறதுக்கான டூல். அதான் குர்ஆன்ல சொன்ன எப்படி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக். முதலாவது வசனமே என்ன சொன்ன? ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல கற்பதற்காகவே பிறக்கிறது. எந்த ஒன்றையுமே புதிதாக கற்றுக்கொள்பவன் தான் மனிதன். அதன் மூலம் அவனுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகும். அதன் மூலம் அல்லாஹ்வை நோக்கி வருவான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக்ன்னு சொல்லி அல்லாஹ் தொடர்ந்து அறிவை பத்தி பேசினது தான் காரணம். கலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரமுல்லதி அல்லம பில் கலம். பேனாவை கொண்டு கற்பித்த அந்த இறைவனை இறைவனின் பெயரால் நீங்க ஓதுங்க நல்லா. ஏன் முதலாவது வசனத்துல பேனாவை பத்தி பேசினான், அறிவை பத்தி பேசினான்டா. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்காக தான் பிறக்கிற. இப்ப நீங்க அடுத்த படத்தை பாருங்க. இதைத்தான் ஐன்ஸ்டைன் சொன்ன பாருங்க. அந்த டூல் நான் இப்போ உங்களுக்கு அதை பதில் சொல்லல. அந்த டூல் என்ன இப்ப சொல்ல போறேன். என்ன டூல் அது? அல்ல அந்த born டு லேர்ன்னு சொன்னால் கற்பதற்கு தான் மனிதன் பிறக்கிறான்டா. இதை எப்படி அதுக்கான டூல் என்னன்னு சொன்னால் அதான் ஐன்ஸ்டைன் சொன்ன பாருங்க. அல்லாட அற்புத பாருங்க. ஐ ஹேவ் நோ ஸ்பெஷல் டேலண்ட். யார் சொன்ன? ஐன்ஸ்டைன். ஐன்ஸ்டைன் எனக்கு தெரிந்தானே. பட் ஐ எம் ஒன்லி பெஷனேட்லி கியூரியஸ். இதான் பேஸ்ட். அப்ப புள்ள ஏன் கை அசைக்கிற, கால் அசைக்கிற, கண்ணத்தை அப்படி அகன்று பார்க்கிற, ஏன் மேலே பார்க்கிற, கீழே பார்க்கிற, புள்ள அழுகிற, சிரிக்கிற, என்னன்னு சொன்னால் கியூரியாசிட்டி. பிள்ளையினுடைய ஆர்வம். உலகத்தை படிக்கணும், உம்மா அதென்ன, உம்மா இதென்ன, அது மேலுள்ளது என்ன, கீழுள்ளது என்ன என்று புள்ள கேட்குறங்கள்ட்ட. உம்மா என்ன சொல்லித்தாங்கோ, பாப்பா என்ன சொல்லித்தாங்கோ, என்னை கைட் பண்ணுங்கோ, என்னை டெவலப் பண்ணுங்கோ, என்னை மூளையில் எல்லாம் வச்சுக்கிற நரம்பு களங்கள் எல்லாம் ஒன்றாக இணைங்கோ, அதை பலப்படுத்துங்கோ, அதை பயன்படுத்துங்கோ. இதான் அமானிதம். பிள்ளைகள் அமானிதம் உண்டா அந்த பிரெயினை சரியா பிள்ளைகளுக்கு பயன்படுத்த கைட் பண்ணுவதுதான் மிகப்பெரிய அமானிதம். என்ன வாழ்க்கையை தங்கிக்கிற அல்லாஹ் கொடுத்திக்கிற அந்த பிரெயின்ல தான். அப்போ இதை ஐன்ஸ்டைனை சொல்லிக்க பாருங்களேன். இப்போ ஐன்ஸ்டைன் மட்டுமல்ல, உனக்கு ஜீன் பியாஜின்னு தெரிகிற அவர் தான் இந்த பிள்ளைகளை பற்றி கூட ஆய்வு செஞ்ச ஒரு ஆள். அவர் சொன்ன இதே கருத்தை அவர் இப்படி சொன்ன தெரியுமா? பிள்ளைகள் பிறக்கிற நேரத்தில் ரெண்டு விஷயங்களோடு பிறப்பாங்க. ஒன்று கியூரியாசிட்டின்னு சொன்னாங்க, ஆர்வத்தோடு பிறப்பாங்க, எதையும் தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி. இரண்டாவதா சொன்னாரு இமேஜினேஷன் பவர் அல்லது கிரியேட்டிவிட்டின்னு சொன்னார், ஆக்கத்திறன் அல்லது கற்பனை. இந்த இரண்டையும் யாரு தெரியுமா கொலை செய்யறவர் சொன்னாரு? கில்லிங் யாரு தெரியுமா?
பேரண்ட்ஸ்ன்னு சொன்னது. இதுதான் பிரச்சனை. அப்போ நான் ஒன்று விளைகிறோம், மதிப்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் பிள்ளைகளுக்கு ஃபோர்ஸ் பண்ணி எந்த ஒன்றையும் படிப்பிக்க தேவையில்லை. இந்த தியரி படி பாருங்க, குரான் தியரி படி என்ன சொல்கிறேன், நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி இருப்பாட்டி கஷ்டப்படுத்தி படிப்பிக்கிறதில்ல படிப்பு. அந்த படிப்பு ஒரு காலம் பிரெயினை டெவலப் பண்ணாது, பிரெயினை டேமேஜ் தான் பண்ணும். அப்போ இந்த ஆயத்தை என்ன சொல்கிறேன், அல்லாஹ் உலகத்தில் பிள்ளைய படைச்சிக்கிற அமைப்பு என்ன சொல்கிறேன், பிள்ளையோட பிரெயினை படைச்சிக்கிறதே அல்லாஹ் சர்க்கிட்டை என்ன போட்டிக்கிறான்டா, சாஃப்ட்வேர் ஆகிக்கிற அப்படின்னு சொன்னா அது படிக்கத்தான் வந்திக்கிற, அது எப்பயும் ஆசையாகத்தான் நிற்கிற. அப்போ பேரண்ட்ஸ்ட வேலை என்ன, டீச்சர்ஸ்ட வேலை என்ன, திணிக்கிறதல்ல. படி 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 படின்னு சொல்லி அவனை திணிக்கிறதல்ல. அவனுக்கு என்ன செய்யணும், அவனுக்கு அந்த ஆர்வத்துக்கு தேவையான அமைப்புல அவருக்குரிய கைடன்ஸ், படிக்கிறதுக்கான வழிகாட்டல், அதைத்தான் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், மோட்டிவேஷனை கொடுக்கணும், தூண்டணும், கைட் பண்ணணும். அதன் மூலம் பிள்ளை உங்களை நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பிள்ளை படிச்சு கொள்ளும். பிள்ளையுடைய பிரெயினை அப்படித்தான் அல்லாஹ் தஆலா படைச்சிக்க. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க, ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எடுங்களேன், அது எக்ஸாம் ஒன்று மற்ற எக்ஸாம் நீங்கள் பாருங்க, இன்னைக்கு பிள்ளைகளை போட்டு படுத்துகிற பாடு. இப்போ நீங்கள் இப்போ ஜப்பானில் உங்களுக்கு தெரியுமா, இதோட முடிச்சுக்கொள்ளும் டைம் போல. ஜப்பானில் உங்களுக்கு தெரிந்தானே அந்த சட்டமே என்ன தெரியுமா, எந்த ஒரு பிள்ளையும் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் பிள்ளைக்கும் ஸ்கூலுக்கும் இடையில கிலோமீட்டர் கணக்கு தூரம் இருக்கலாம். எப்பயும் நீங்கள் பிள்ளைய பக்கத்துல ஸ்கூலுக்கு தான் போகிறோம். ஏன்னா அந்த பிள்ளை அழகா நைட்டில் தூங்கி ஆறுதலாக எழும்பி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு ஒரு எக்ஸசைஸ் ஒன்று செஞ்சுட்டு புள்ள தனியாக நடந்து போவாங்க. உமா அப்பா அங்கே பிஸி தான், உமா அப்பா கூட்டி போகிறோம் இல்லை, கேகிவஸும் இல்லை. பிள்ளைக்கு தனியாக போயிட்டு வர அளவுக்கு கிட்ட இடத்துல தான் பாடசாலையை வச்சுப்பாங்க, சட்டம் அது. அந்த புள்ள போய் படிக்கும், பிரெயின் டெவலப்மெண்ட், அழகா தூங்கிக்கிற, சாப்பிட்டுக்கிற புள்ள நடந்து போகுது, எக்ஸசைஸ் பாடிக்கு. அங்கே போனால் டீச்சரும் எல்லாவற்றுமே அந்த 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 போத்தலில் புனலை வச்சு தண்ணி ஊற்றுற மாதிரி தலைக்கு ஊற்றுறல அறிவை கைட் பண்ணுறது மட்டும்தான், ஆக்டிவிட்டி பேஸ்ட் எல்லாம். ஆனால் இந்திய எங்கள் ஸ்கூல் எடுத்து பாருங்க, எங்கள் சமூகத்துங்கிற நாட்டில் இன்றைய பிள்ளைகள் மெயின் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பெரிய ஸ்கூல்களை நாங்கள் பிள்ளைய சேர்த்துட்டு அந்த சில புள்ளைகளுக்கு உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் 3:30-4 மணிக்கு எழும்பி 40-50 கிலோமீட்டர் பயணிச்சு ஸ்கூலுக்கு போகிற புள்ள அளிக்கிற, மறுபடியும் 40-50 கிலோமீட்டர் பயணிச்சு அன்றைக்கு வீட்டுக்கு வர புள்ள அளிக்கிற. இப்படி படிக்கணுமா? இப்படி படிப்பாங்க, டாக்டர் ஆகுவாங்க, நீங்கள் எதிர்பார்க்க லோயர் ஆகுவாங்க. ஆனால் அந்த பிள்ளையோடைய நான் இப்போ சொன்ன காரணங்களை பாருங்க, அவர் டாக்டர் ஆகிப்பாரு, லோயர் ஆகிப்பாரு. நான் இப்போ சொன்ன அடுத்த லிஸ்ட்டை பாருங்க, இதெல்லாம் அவர் வீக் ஆகிப்பார் அவர். அப்போ ஐன்ஸ்டைன் சொன்ன என்ன தெரியுமா, பிள்ளைக்கு கியூரியாசிட்டியோடு தான் புள்ள பிறக்கிற. ஜீன் பியாஜின்னு சொன்னா தான் கியூரியாசிட்டியோடு தான் பிறக்கிற. பேரண்ட்ஸில் வேலை என்னம்மா, நீங்கள் அந்த பிள்ளைக்குரிய சூழலை, என்வாயன்மெண்ட்டை நீங்கள் அமைச்சு கொடுப்பது தான் பேரண்ட்ஸோட வேலைன்னு சொன்னாங்க. ஹாய், இப்போ நான் நினைக்கிறேங்கிற நேரம் முடியுறேன்னு சொல்லி இதை தொடர் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த தலைப்பில் அடுத்த வெரி இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டில் நம்ம வரைகிற தியரிஸ் டெக்னிக்கெல்லாம் அடுத்த கிளாஸ் நாங்கள் பார்ப்போம். ஹாய், இப்போ இது உங்களோட டைம். இன்றைக்கி நான் மட்டும்தான் கொஞ்சம் கதைச்சு கொஞ்சம் சில பகுதியில் உங்களுக்கு விளங்கப்படுத்தணுன்ற வகையில் ஹோம்ஒர்க் தரத்தில் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் காய்ச்சிப்படும். இப்போ உங்களோட டைம், உங்களுக்கு ஏதாவது சொல்ல இருந்தால், கேட்க இருந்தால், கருத்துக்கள் இருந்தால் சொல்லு, அல்லது நீங்கள் இன்றைக்கி என்ன படித்து கொண்டு இருந்தேன்னு சொல்லுங்க. அப்போ அடுத்த ஆக்களும் அது பிரயோசனமாகி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் அதாயிமா, சொல்லுங்க. நான் உண்மைக்கு இந்த கிளாஸ் மிச்சமே சேர்ந்தது. இது குர்ஆனை படிச்சு படிச்சு அதுல உள்ள நாலேஜ நானும் கொஞ்சம் எனக்கு வேற உலகத்துக்கு செல்றதுக்கு வழி ஒன்று இல்ல. அதனால இப்படி ஒரு கிளாஸ்லயாலும் நான் செல்ல வேணும்ன்றதுதான் என் ஆசை இல்லை. அப்ப குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிற 54 வசனம், இந்த குர்ஆன் உச்சத்தை தொட்ட அறிவுன்னு சொல்லி, அது சரிதானே? அப்ப அதோட 190வது வசனத்துக்கு அத ஹதீஸ் மீக்கர் அப்படி சிந்திச்சதவங்க நாசமாகட்டும், அதை சிந்திச்ச வேண்டிய விஷயம் இரவு பகல் மாற்றமே. அப்ப அத எல்லாருமே சொல்ற இப்படி சிந்திச்ச வேண்டிய, ஆனா அத சிந்திச்சதுல ஒரு முடிவுண்டு ஒருத்தருமே செல்லல. அப்ப அப்படி சிந்திச்சா இப்ப இத இரவு பகல் மாற்றம்ன்றது இப்ப எங்களுக்கு விஞ்ஞானத்துல படிச்சு தந்த மெத்தட் அல்ல குர்ஆன்ல சொல்லிடுறது. இப்ப குர்ஆன்ல சொல்லிடுறது எத்தனையோ வசனத்துல, இல்ல 92:1, 92:2, 91:3, 91:4, இது எல்லா வசனத்திலும் சொல்லிடுற
சத்தியமா இரவு இரவு படிச்சப்பட்டீர பகல் படிச்சப்பட்டீரன். விஞ்ஞானப்படி பார்த்தா சன் நடுவுலேருந்து சன்னை நோக்குற பகுதி பகல், எதிர்பகுதி இரவுண்டா அங்க இரவு படைக்கப்பட்டில்லை. இந்த ஷெடோ உண்டாலதான் இரவு வாரண்டீர. இப்ப மிச்சங்காலத்துக்கு முந்தையே, ஆனா பழக்காலம் குருவாண்ட படிக்குத்தானே எல்லாம் செல்றது. பல்பெருத்தர் அவர் 800கள்ல அவர் செல்லீர இத அப்படி இது வாரத்துக்கு எங்களோட பூமி நடுவுல இருக்கணும். இத நாங்க திங்க் பண்ணி குருவாம்படி திங்க் பண்ணினா அவர் செல்லீர பூமி நடுவுல. அதுக்கு பிறகு 1600கள டெலஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் இப்ப இது சூரியன் தான் நடுவுலன்னு சொல்லி செல்றேன். அப்ப அப்படி இந்த செல்ல இப்ப நடு சென்டர்ல பூமி அதை சுத்தி ஒரு நடுன்ற விஷயத்துல சுற்றுவட்டத்துல சூரியன் இல்லை குருவான் படிக்கு. அப்ப அதை சிந்திச்ச சொல்றதுக்கு தான் அதை விளங்கினா எங்களுக்கு குருவான்ல நிறைய விஷயங்கள் விளங்கிக்கொள்ளும். இப்ப அத நான் அதுக்காக அப்ப எனக்கு இந்த விஷயங்கள் விளங்கினதே நீங்க சொல்றேன். நான் ஜொப்போட்டு செஞ்சு கொண்டு அதெல்லாம் விட்டுட்டு முழுசா குருவானுக்கு விடிய மாதிரி குருவானுக்கு எல்லாம் எழுதி புக் கொண்டு மாதிரி செஞ்ச இது உலகத்துக்கு செல்ல வேணும்ன்றது நான் உங்களுக்கு அனுப்பினேன் சார். உண்மை நல்ல ஒரு அப்படித்தான் பாருங்க. ஒவ்வொருத்தருக்கு அல்லா தார உதிப்புகள் அல்ல, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டேலண்ட்களை கொடுக்குற பரவாயில்ல. அந்த சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபீல்ட் அவள் போகிறான். அது அவக்கு நீயத்து மௌத்தாகிற நேரத்தில் இந்த உலகத்துக்கு அப்படியான ஒரு சதக்கத்தில் ஜாரியாக உண்ட விட்டுட்டு போகணும்னு சொல்லி அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ்தால ஒவ்வொரு அருள்களை ஆற்றல்களை தந்திக்கானே. அதை நாங்கள் கட்டாயம் இந்த உலகத்தில் மௌத்தாகிறதுக்கு முந்தி விட்டுட்டு போகணும். லெகசின்னு சொல்லுவோம். அதுதான் இதுலேருந்து நாங்கள் படிக்க வேண்டிய பாடம். சப்ஜெக்ட் எடுத்தாலும் இப்ப நீங்க சைக்காலஜி விஷயத்தை தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் விட குர்ஆன்ல தான் அதோட விஷயம் கூடுதலா இருந்து. மெடிசின் எடுத்தாலும் தெரியும், மெட்ஸ் எடுத்தாலும் தெரியும். அப்ப அதோட இது சூரா ஆதியாத்துக்கான விளக்கம் குர்ஆன்ல சொல்லிக்கிற ஒரு குதிரண்டு போட்டி பதக்காலம் விளங்கப்படுத்துறதுக்கு சொல்லிற. ஆனா அப்படி சொல்லிறதுல மல்லாட்ட ஹிக்மத்துகள் ஈக்குமேண்டு சொன்னா அதக்காலம் அது அப்படியே விளங்குற அளவுக்கு சொல்லி இந்த இப்ப எல்லாத்தையும் விஞ்ஞானங்கள் கண்டுபிடிச்சிட்டு அவங்களோட பேரைத்தான் போட்டிக்கும். சூரா ஆதியாத்துக்கான விளக்கத்துல அவ்வளவு பயோகெமிஸ்ட்ரி, மெடிசின், பிசிக்ஸ் அத்தனை ஈக்குறதுல 11 வசனத்தை கொண்ட சூரா அது. அதோட மெட்ஸ் எடுத்தா அது அப்படி இப்ப இந்த என் மகளோண்டிர என் பெரியாக்கள் தண்ணில சின்னதொத்தர் 6 வயசு அவ கேக்குறீங்க உமா ஆக பெரிய நம்பர் எதுன்னு அப்படின்னு. இப்ப நான் சொன்னா 9. இப்ப 9 இருந்துதானே மத்ததெல்லாம் உருவாரப்பா. எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு குர்ஆன்ல எடுத்துக்கொள்ளு. ஆக பெரிய வசனம் அல்லாஹு அக்பர்ன்றதான் இது உலகத்தில் உள்ள ஆக பெரிய வசனம். அப்ப அத அல்லாஹு அக்பர்ன்றத நாங்க லெட்டர்ஸ கவுண்ட் பண்ணி பார்த்தா சரியா 9 தான் நீக்கிறோம் சார். அப்படி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இத குர்ஆனை கொண்டு எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொன்றுக்கான இப்ப காற்றுன்னு எடுத்தா அதுக்கான பெரிய விளக்கம் வர இத இப்ப நாங்க படிச்ச உலகத்துல படிப்புல படிச்சு தராத மைக்க அப்ப அத காற்ற விளங்குன்னு எங்களுக்கு சூரா ஆதியாத்த விளங்கிடும். அப்படி நிறைய விஷயம் மீற இன்ஷா அல்லாஹ் நாங்க எல்லாருமா சேர்ந்து இப்ப எங்களோட குர்ஆனுக்கான அப்படி ஒரு விளக்கம் பண்றது எங்களோட பிள்ளைகளுக்கு அதை படிச்சு கொடுக்குற ஒரு சிச்சுவேஷனுக்கு நாங்க கொஞ்சம் எங்களோட சிலபஸ்களை மாத்துறதுக்கு அல்லாதான் திருப்ப செய்யும். அது சிஸ்டர், நான் இந்த அனுபவத்தை கொஞ்சம் சேர்த்து சொல்றேன் உங்கள்கிட்ட. மாஷா நீங்க ஒரு டாக்டர் ஆகிக்கிறதால சிஸ்டர், இந்த நானும் எனக்கும் சரியான ஆசை இந்த குர்ஆன விளக்கத்தை கொடுக்கணும். அப்ப சில பேருக்கு வந்து கொள்ள படிச்சு கொள்ள. அப்ப நான் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த குர்ஆனை கொஞ்சம் ஒரு வசனம் ஹாஃப் வசனம் தஃப்சீர் போட்டு விட்டுரு. இப்ப மாஷா 306 பேரு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறாங்க. மாஷா அப்படி ஒரு சிஸ்டம் உண்டு. அதான் சிஸ்டர் நீங்க செஞ்சீங்களா உங்கள்கிட்ட மாஷா. நீங்க சயின்ஸோட கொடுக்குற நேரம் அது இந்த வீட்ல இருந்தே ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு சரியான ஒரு யூஸ்ஃபுல் ஆயிக்கும். உங்களோட அறிவை மத்த ஆட்களுக்கு கொடுக்கறதுக்கு சரி யூஸ்ஃபுல் ஆகிட்டு என்னோட அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை விட கூடுதலான அறிவு கொண்டு இருக்கும் சேர்த்தைக்கும்.
இந்த அனுபவத்தை நான் சொல்லுவேன். நேத்து கூட மாஷாஅல்லான்னு சார் இந்த சூரா ஃபாத்திஹா விளக்கத்தை அந்த குரூப்ல போட்டுவிட்டு அப்படிக்கே மெசேஜ் போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இது எந்த கிளாஸ் டீச்சர், எங்க டீச்சர் படிச்சீங்க? இவ்வளோ காலம் இப்படி ஒரு தஃசீரை நாங்க கேட்க இல்லை, எத்தனையோ தஃசீர் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து கொண்டே இருந்தாங்க. சரியா சந்தோஷமாக்கிறேன் மாஷாஅல்லா. நாங்க அந்த பிரயோசனப்படுற காலமெல்லாம் உண்மையிலே நிறைய நான் பார்த்து இப்படி ஒண்ணு ஏழுமாயிருந்தா செய்யுங்க சிஸ்டர். இன்ஷா அல்லாஹ் உங்களோட அறிவை கொடுக்குறதுக்கு புக் மூலமோ இது இன்ஷா அல்லாஹ். خير. அல்லாஹ் சேர்க்கும் பறக்க செய்யணும். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் சார். உங்களுக்கு ஃபேமிலி அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல அல்லாஹ் தரணும். இன்ஷா அல்லாஹ் آمين பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் آمين. சார். அதே خير மாதிரி இதை خير. உருவாக்கிட்டு அந்த யாஸ் சார் அவங்களுக்கும் அவங்களோட நிறுவனத்துக்கும் அல்லாஹ் அருள் செய்யணும். உண்மையிலே இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சு தந்ததுக்கு பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். التايم. خير. அப்போ நாங்கள் அப்போ கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். நான் இன்ஷா அல்லாஹ் இல்லை ஆக்டிவிட்டியே போடியேன், அதை முடிஞ்ச அளவு நீங்கள் செய்யுங்க. அடுத்த தந்த ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அப்புறம் நான் இன்ஷா அடுத்த கிளாஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். خير. بارك الله فيكم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام ورحمة الله وبركاته.